ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை சொல்ல நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கிளாஸ் நம்பர் 104, ரமலானுடைய கடைசி நாள் 29/1446 சனிக்கிழமை. வசனம் 5வது அத்தியாயம் 118 பார்த்தோம். இப்போ இது வந்து 5:119 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஈசா நபியை பற்றி டீட்டெயிலாக இல்லை கடந்த 2 ருக்கூலையும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நபிமார்கள் எப்படி விசாரிப்பான், அதுலேயும் ஈசா நபி எப்படி விசாரிப்பான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதோடைய உச்சகட்டமாக இந்த கடைசி ருக்கு வந்து இதில் அல்லாஹ் வந்து ஈசா நபியை பற்றி எப்படி விசாரிக்க போகிறான் மறுமையில் அப்படிங்கிறத இந்த இடத்துல எல்லாம் புரிய வைக்கணும். ஆக இப்பேரு உதவிகளை எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் இவ்வாறு வினவுனான்: மரியமின் குமாரர் ஈசாவே, அல்லாவை விடுத்து என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா? இது இருக்கிறதுலேயே மோஸ்ட் கிரிட்டிக்கல் கொஸ்டின். இது அல்லாஹ் மறுமையில் பார்த்து ஈசா நபியை கேட்குறான். இது ஏன் அல்லாஹ் மறுமையில் பார்த்து ஈசா நபியை கேட்குறான்? அல்லாஹ்க்கு தெரியாத இவர் சொன்னாரா இல்லையான்ட்டு தெரியும். ஆனால் இவர் சொல்லலைங்கிறது இவர் வாயால் மறுமையில் வர வைக்கிறான். சரி, மறுமையில் தான் இந்த உண்மை வந்து மக்கள் மத்தியில் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்திட்டாங்க. யாருக்கு திறந்த, அதாவது உண்மையை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனசு, பரந்த மனசு யாருக்கு இருக்கோ அவங்க எளிதாக இந்த சூறாவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து பைபிளை படித்தே புரிஞ்சிக்க முடியும். ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகனும் கிடையாது, கடவுளும் கிடையாது அப்படிங்கிறது. இந்த இடத்துல இது வந்து அல்லாஹ் வந்து எப்படி வந்து, அதாவது தன்னுடைய நபி அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து, அந்த அந்தஸ்து வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அந்தஸ்து தான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் அடிமைகள் தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலிமாலே என்ன இருக்குது? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு
வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த முஹம்மது அடிமை என்றும் ரசூல் என்றும். அப்போ அடிமைங்கிறது முதல்ல வருது, ரசூல் ரெண்டாம் பட்சம் வருது. அப்போது உயர்ந்த பதவி அது அல்லாஹ்விடத்தில். அடிமை அப்படிங்கிறது தான் உயர்ந்த பதவி. முஸ்லிம் அப்படின்னு என்ன? அடிமைன்னு அர்த்தம், சரணடைந்தவன் அர்த்தம். இப்ராஹிம் நபி சொல்கிறார், நான் தான் முதல்ல முஸ்லீமாக இருப்பேன், நான் தான் முதல் அடிமை அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவுக்கு அதாவது அடிபணிவது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய அது ஒரு பாக்கியம். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அதை ப்ரூஃப் பண்ணுறான். நீங்கள் வந்து என்னை சமமாக்குறீங்க, ஆனால் உண்மையிலே இவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறான். அதான் முன்னாடி கூட சொன்னல, அந்த 12 ஹவாரியன்கள் இவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக கிடைச்சது கிடையாது, நான் வந்து கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறான். இந்த 12 தோழர்களை கூட அல்ல என்ன சொல்கிறான், நான் தான் கிஃப்ட் பண்ணேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நியாமத்தாக அது சொல்லி 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 இப்போ இந்த இடத்துல அல்ல கடைசி என்னங்கிறான், உங்களை நீங்களே கடவுளாக வணங்க சொல்லி. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின், இதில் ரெண்டாவது கேள்விக்கு இடமே கிடையாது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் கேட்குறேன், என்னை விடுத்து, அல்லாவை விட்டுட்டு என்னையும் என் அன்னையையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீர் மக்களிடம் கூறினீரா? இப்போ இதில் புதுசாக ஒரு வித்தியாசம் வந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே முன்னாடி என்ன இருந்துச்சு, முதல்ல இயேசு கடவுள் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, அதாவது அதுக்கப்புறம் இயேசு அல்லாஹ்வுடைய மகன் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, அதுக்கப்புறம் மூவரில் அல்லாஹ் ஒருவன். அந்த மூவர் யார்? பிதா, மகன், பரிசுத்தாவி, இந்த 3. இப்போ இங்கே யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது இங்கே புது கடவுள் ஒன்று கிறிஸ்தவத்தில் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அல்லாஹ் கேட்குறான், உங்கள் அம்மாவையும் கடவுளாக ஆக்க சொல்லி நீ சொல்லியிருந்தீங்களா? அப்போ கேட்கும்போது அதான் அல்லாஹ் கேட்குறேன், என்னப்பா உங்களை ஒன்று ஒரு கடவுள்னு ஒரு குரூப் சொல்லுது, இப்படி தான் நீங்கள் கோச்சிங் கொடுத்தீங்களா? சரி, இந்த குரூப் யார்? அன்னை மரியம் அவங்கள கடவுளாக ஆக்கக்கூடிய அந்த குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்கள் தான். அதில் ஒரு பிரிவு, ரோமன் கத்தோலிக்லேயே ஒரு திருச்சபை வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து தெய்வத்தாய், தியோட்டோகாஸ், அப்போ கிரேக்கில் வந்து அந்த வார்த்தை, ரோமனில் அந்த வார்த்தையை சொல்லும்போது தியோட்டோகாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது கிபி 431ஆம் ஆண்டு. அது எப்படி கவுன்சில் ஆஃப் நீசியாவில் வந்து முதல்ல வந்து இயேசு வந்து கடவுளுடைய மகன், அவர் ஒரு மனிதனும் கூட கடவுளும் கூட அப்படின்னு டியூயல் பர்சனாலிட்டி, இரட்டை தன்மை கொண்டவர் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு எப்போ எடுத்தாங்களோ அதிலிருந்து 100 வருஷம் கழித்து, ஏன்னா அந்த கேள்வி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தவறான ஒரு கேள்வி நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு பொய்யை வந்து நியாயப்படுத்துகிற நீ 100 பொய்யை வந்து நீ சொல்ல வேண்டியதே வரும், அது குழப்பத்திலே போகும். இப்போ எத்தனை இப்போ வந்து இயேசு வந்து கடவுள், அப்போ நான் சொன்னல கடவுள் தவழ்வாரா? கடவுள் வந்து இந்த ஒரு குழந்தை மாதிரி அவரும் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைவாரா? அப்போ இந்த இடத்துல கேள்வி என்ன வரும், கடவுளை இவரே கடவுள்னா கடவுளை வயிற்றில் வச்சுருந்தவங்க? இப்போ அடுத்த டிஸ்கஷன் அப்படி போகுது, கடவுளை பெற்றவங்க யார்? அதுக்கு மேலெல்லாம் இருக்கணும். இப்போ குழந்தையுடைய அந்தஸ்து பெருசா, தாயோடைய அந்தஸ்து பெருசா? தாயோடைய அந்தஸ்து தான் பெருசு. இப்போ குழந்தையே வந்து சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னா அப்போ தாய், அப்போ அந்த இடத்துல உட்காந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக, அப்போ பாரு ஒரு ஸ்டாண்டர்டாக இவங்களால் சொல்லவே முடியல கடவுள் யாருங்கிறது, குழம்பிகிட்டே இருக்காங்க, குழப்பத்துக்கு மேலே. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லம் சூறாலே அல்லாஹ் என்ன சொன்னான், இவர்கள் வழி தவறியவர்கள், இன்னி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சரி எதுன்னு தெரியல, டவுட்லேயே தான் இருக்காங்க. எந்த விஷயத்திலும் அவர்கள் ஒருமித்த கருத்தில் இல்லவே இல்லை. இயேசு கடவுள், ஆதி காலத்திலிருந்தே கடவுளா? ஆபிரகாம் இயேசுவை வணங்கினாரா? பதில் சொல்ல சொல்லுங்கள். ஆபிரகாம் காலத்தில் இயேசு என்னவா இருந்தார்? பதில் சொல்ல முடியாது. ஆதம் நபியுடைய காலத்தில் இயேசு என்னவா இருந்தார்? ஒரு சங்கிலி தொடராக இறை தூதர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் கடைசி இறை தூதர் வர்றார், அவர் வந்து கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னீங்க. அவரும் சொல்லலை நான் கடவுளுடைய மகன்ட்டு, அவங்க தாயாரும் சொல்லலை கடவுளுடைய மகன்ட்டு. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு அப்பா இல்லைங்கிறீங்க.
சரி, அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் ஆதம் இருக்காரு, இவரை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது வேறு ஸ்டோரிங்கிறீங்க. இதில் வந்து நேரடியாக கடவுளுடைய ஆன்மா வந்து ஊதப்பட்டிருக்குங்கிறீங்க. அப்போ ஆதமுக்கும் அப்படி தானே ஊதப்பட்டிருக்கு, கடவுளுடைய ஆன்மா தானே ஊதப்பட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஆன்மா அதுதானே, அதுவும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவராச்சே. புரியுதா? அப்போது இந்த கான்செப்ட் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு கான்செப்டாகவே ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஒரு இது கொண்டாடுறாங்க. அப்போ சரி, அடுத்த கேள்வி, கடவுள் ஏன் இறங்கணும் குழந்தையா? அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? கடவுள் வந்து மனிதர்களுடைய பாவங்களை தான் மேலே எடுத்துக்கிட்டு அதில் வந்து அதுக்காக வந்தார். சரி, இதை இயேசு எங்கேயோ சொன்னாரா? பைபிளில் ஆதாரம் தான் காட்ட முடியாது. இயேசு சொல்லவே இல்லை. இயேசு இப்படி இதுக்காக தான் இயேசு வந்தார்னு பவுல் சொல்கிறார். பவுல் யார்? இயேசுவை பார்க்காதவர். இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவை வந்து அவர் ஈமான் கொள்ளாதவர். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, என் கனவுல இயேசு வந்தார், இப்படிலாம் சொன்னார். இப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, தர்காக்கல்ல இதில் இந்த பாவா என் கனவுல வந்தார், அந்த பாவா என் கனவுல வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் கனவுல வந்தாங்க. அடிச்சு விட்றதுக்கு இங்கே ஆள் இல்லையா? புரியுதா? பவுல் வந்து அவர் என்ன புனித சீடரா? அதனால தான் தி 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது உலகில் வந்து 100 வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய 100 பேர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் வந்து முதல் இடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, 3வது இடம் ஈசா நபிக்கு கொடுக்குறாங்க. அதில் பவுலும் ஒரு இடம் கொடுக்குறாரு. அதில் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அந்த மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற கிறிஸ்தவ அறிஞர் அவர் வந்து சொல்கிறாரு, இயேசுவை விட கிறிஸ்தவத்தை பரப்பியவர் பவுல் தான். இயேசு இருக்கும்போது அவர் உருவாக்குனது வெறும் 12 பேர். இன்றைக்கி வந்து உலகம் பூரா வந்து கிறிஸ்தவ மதம் பரவி இருக்குன்னா அது காரணம் என்ன? பவுல் தான். என்னாச்சு? சரியத்தை தூக்கிட்டார். எதுவும் ஹலால் இல்லை, எதுவும் ஹராம் இல்லை, மனம் போனது செய்யுங்க. என்ன பண்ணுறது? இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இந்த நம்பிக்கையை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி ஒரு கான்செப்ட். அப்போ எவ்வளோ கொலை வேணாலும் பண்ணுங்க, எவ்வளோ பொய் வேணாலும் பேசுங்க, எவ்வளோ வேணாலும் அடுத்தவனுடைய சொத்துக்களை வந்து நீங்கள் சூறையாடுங்க. ஆனால் நீங்கள் இயேசு வந்து உங்களுக்காக பாவம் வந்து சுமந்தார் அப்படின்னு நம்பினா உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்னா இந்த உலகம் எப்படி போகும்? புரியுதா? இப்போ எப்படின்னா, வண்டி வாங்கும்போதே உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கிடுறாங்க ஃபைனு. எதுக்கு அப்படின்னா, நீ எத்தனை ஆக்சிடெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், நீ எத்தனை வாட்டி வேணாலும் ரூல்ஸ் வந்து நீ மீறிக்கலாம், நீ எந்த சிக்னல்லையும் நிற்க வேண்டியதில்லை, உனக்கு ஒன் வே இன்வே ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்கும்? எல்லோரும் அந்த 10,000 ரூபா கட்டுற லைனில் நம்பர் 1 நின்றுருப்பான். எல்லோரும் அந்த 10,000 ரூபா கட்டுறது தான் போவோம். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஆக்சிடென்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ தான் ஆள் சேருவாங்க. அப்போ இயேசுடைய தீன் கடினமானது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீன் கடினமானது. ஆனால் பவுலுடைய தீன் ரொம்ப எளிமையானது. வெறும் நம்புறது தானே. அதுதான் நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி முஸ்லீம்கள் இத்தனை பேர் இஸ்லாத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்? வெறும் இஸ்லாத்தை நம்புறது தானே. லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் போதும், சும்மா 2 தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும். இந்த ரமலான் மாதம் பிஜேபியுடைய வாஷிங் மிஷின் சொல்லிட்டு போன வருஷம் எல்லாம் பயங்கரமாக பிரச்சாரம் எலெக்ஷனில். இப்போ நம்முடைய ரமலான் வாஷிங் மிஷினு 11 மாதம் என்ன கருமத்தை வேணாலும் செய்யும், ஒரே ஒரு மாதத்தில் எங்களுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே எடுத்த உடனே அப்பலுக்கிட்டா இல்லாத சுத்தமான ஒரு முஸ்லீம் வந்து சொர்க்கவாசி, இந்த வெள்ளை துணி மாதிரி பலேருன்ட்டு அப்படி வந்துடுவோம். சொர்க்கம் உங்களுக்கு தேவையா, வேணுமா, லைலத்துல் கத்ர் 5 நாள் அடித்து பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்சால் அவ்வளோதான், அல்லாஹ் வந்து லாக் ஆகிட்டா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி வெறும் நம்பிக்கைகளில் இவங்க வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த தீன் வந்து அதோடைய குரோத் வந்து நம்மளோட ஜாஸ்தி. இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆனது. இன்றைக்கி உலகில் மிக வேகமாக அழியும் மதங்களில் ஒன்று அப்படின்னா கிறிஸ்தவம் தான். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நீ மன்னர்களை வச்சு மிரட்டி எதிர்த்து கேள்வி கேட்குறவன போட்டு தள்ளிடுவாங்க. அது எப்படிங்க இவர் கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு அடி சாவடிச்சிடும். சர்ச்சுக்கு எதிராக பேசிட்டான், பெரும்பாவம் பண்ணிட்டான், பெரும்பாவம் கொன்று அப்படின்னு கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிபி, அதாவது இப்போ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி
கிறிஸ்தவர்கள்லேயே 2 மேஜர் பிரிவு வருது. புரோட்டஸ்டன்ட் தனி, கத்தோலிக்கர்கள் தனி. புரோட்டஸ்டன்ட் எதிர்த்து போராட்டக்காரர்கள் அர்த்தம். போராட்டக்கார கிறிஸ்தவர்கள் அப்படின்னே ஒரு அமைப்பு, புரியுதா? அதெல்லாம் தான் இவங்க இங்கே பால் தினகரன் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்களுக்குள்ள யெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஈசா நபியை கடவுளான் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் ஏன் நாத்திகத்துக்கிட்ட தோல்வி அடைஞ்சது அப்படின்னா விளக்கம் சொல்ல முடியல. எப்படி விளக்கம் சொல்லுவேன்? கடவுளுங்கிறீங்க, எப்படி வயிற்றுலேருந்து வந்தாருங்கிறீங்க, அதுக்கப்புறம் கேட்டால் மறுபடியும் 2வது வாட்டி வானத்துலேருந்து வருவாருங்கிறீங்க. சரிங்க, 2வது வாட்டி வானத்துலேருந்து வருவார்ல, அது மொதல் வாட்டியே வந்திருக்கலாம்ல. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அது ஏன் பிறந்து தான் வரணும்? எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு வேணால், அதாவது அந்த ஆன்மீகத்தை வந்து நம்புறவன் வேணால் அப்படியே நம்பிட்டே போகலாம். சாட்ஜிபிட்ட கேட்கும்போது சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுது? இந்த உலகத்திற்கு ஒரு இறைவன் இருப்பான் அப்படிங்கிறது சரியான கொள்கையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் இருக்கும்போது அதை தயாரித்தவன் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அவனை நம்ம பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எந்த ஊரில் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இது சைனா மேடா, இது வந்து குஜராத் மேடா, இந்த அஹூஜா கம்பெனி எந்த கம்பெனின்னு உனக்கு தெரியாது, புரியுதா? எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த டேபு எங்கே ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னு தெரியாது. மேபி சைனாவில், இது வந்து சாம்சங் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகும், சைனாலேயும் ஆகும், வேற ஒரு ஊர்லேயும் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த ப்ராடக்ட்டு நீ பார்த்துட்ட, அப்போனா அந்த ப்ராடக்டோடைய கிரியேட்டர் ஒருத்தன் இருந்தே ஆகணும். இது வந்து விஞ்ஞானம் சொல்லக்கூடிய, அறிவியல் சொல்லக்கூடிய, லாஜிக் சொல்லக்கூடிய உண்மை. இவன் யாருன்னு வேணா உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ அடிச்சுக்கோ. இது ஒரு ஆளா 2 ஆளா ஒரு கம்பெனியில் எல்லாரும் செஞ்சாங்களா, அது 2ஆம் பட்சம். ஆனால் வித்தவுட் கிரியேட்டர் ஒரு பொருள் உருவாச்சின்னு சொல்கிறது மடமை. அதனால் இஸ்லாம் இன்றைக்கும் சர்வை பண்ணுது. அதனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட கடவுள் கொள்கையில் யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேம் விளையாடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரத்தம் ஓட்டினீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் பண்ணார், 6 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், இது சப்ஜெக்ட் இல்லை, குரானுக்குள்ளவா வா. அதுதான் குரான் சொல்லுது. ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ சைட்லேயோ எங்கேருந்து உன்னால் அட்டாக் பண்ண முடியாது. கடவுள் ஏன் உருவாக்கினார்? பதில் இருக்கு. ஏன் உருவாக்காமல் விட்டார்? பதில் இருக்கு. ஏன் இந்த உலகத்தில் நீதி இல்லை? பதில் இருக்கு. புரியுதா? எல்லா கேள்விகளுக்கும் குரானில் பதில் இருக்கு, லாஜிக்கலாக பதில் இருக்கு, அறிவுபூர்வமாக. மறுமையை பற்றி சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுது? சாட்ஜிபிட்டி அதிகமாக சொன்னோன்னே சில பேர் சாட்ஜிபிட்டி நம்பாதீங்க. நான் ஒன்றும் சாட்ஜிபிட்டியோடைய அடிமை கிடையாது. அது அவர் சொல்லக்கூடிய பொய்களை நமக்கு ஃபில்டர் பண்ண தெரியும். லாஜிக்கல் திங்கிங் வந்து அந்த மெஷினுக்கு இருக்குது, அவ்வளோதான். அந்த மெஷின் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி அது சொல்லுது. பைபிளில் படிச்சுட்டு நீ பைபிளில் இருக்கக்கூடிய இதுபடி இயேசு இறை தூதராக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக, கடவுளுடைய மகனாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமானு கேட்டால் இறை தூதராக இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம், அப்படி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதுக்கு இருக்கிற காமன் சென்ஸ், அதான் சொல்கிறல காமன் சென்ஸு. இப்போ கடவுள் வந்து ஒரு மகனை அனுப்பி பாவத்தை வந்து தீர்க்கணும் அப்படின்னு இருந்தால், இந்த பாவம் செய்யாத அந்த பாவம் செய்யாதன்னு 10 கட்டளை ஏன் சொல்லணும்? மூசா நபிக்கு 10 கட்டளை தரப்பட்டுச்சுல, அதில் என்ன இருக்குது? கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, இதெல்லாம் இருக்குல்ல. ஏன் சொல்லணும்? அதான் ஹோல்சேலாக மன்னிக்க போகிறீங்களே. அப்போ எதுக்கு 2 தீனு? ஈசா நபிக்கு முன்னாடி ஒரு தீனு, ஈசா நபிக்கு அப்புறம் ஒரு தீனா கேட்டால் அதுவும் எங்கள் வேதம் தாங்கிறீங்க. முன்னாடி வந்தவங்க எல்லாரும் பொய்யர்கள்னு சொல்லணும். ஈசா நபிக்கு முன்னாடி வந்த எல்லா இறை தூதர்கள் பொய்யர்கள். அவங்க சொன்னதெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது. இயேசு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி இருந்த இறைவாக்கினர் எல்லாருமே பொய்யர்கள்னு சொல்லணும். உங்களுக்கு அதுவும் விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஏன்? உங்களுக்கு பெருமை என்ன? இப்ராஹிம் நபியுடைய வாரிசுங்கிறது தான். நீங்கள் அதை தான் கிளைம் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவங்களையும் கழட்ட முடியல. புரியுதா? முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்ததுனால
இவங்க வந்து திணறாங்க. அதனால் ஒரு ஸ்டேஜில் கடவுள் கொள்கை எங்கேயாவது அதாவது மறுபடியும் ரீகன்சிடர் ஆகிட்டே இருக்குமா? இஸ்லாத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆய்வுகளுக்கு வந்து மறு ஆய்வுகள் உட்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாவுடைய விஷயத்தில் யாராவது குழப்பம் அடைஞ்சிருக்காங்களா? அல்லானா அல்லா தான். அல்லாஹு சமது, அல்லாஹு குல்லு, அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவன் தூங்க மாட்டான். போய் இஸ்லாத்துடைய 72 பிரிவு இருக்குது, எல்லாத்தையும் கேளுங்க. அல்லாஹ் தூங்க மாட்டான். அல்லாஹ் சாப்பிட மாட்டான். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கா? இல்லை. அல்லாஹ் யாருக்கா அப்பா இருக்கா? இல்லை. கிளியராக இருப்பான். மற்ற அல்லாஹ் சொன்ன கட்டளைகளில் வேணால் ஏதோ ஃபித்னா ஃபசாத் பண்ணுவானே தவிர அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே அடிப்படை விஷயத்தில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. இந்த கிறிஸ்தவ மதத்துடைய அந்த நாத்திகம் வந்து ஏன் பரவுது, ஏன் இன்னைக்கு வந்து சர்ச்சுகள் வந்து பார்களாக மாறுது, ஏன் காரணம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திங்கிங் இருக்கு. நீங்கள் அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் மிரட்டி அடித்து உட்கார வைக்கலாம். இன்றைக்கி வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இன்றைக்கி முஸ்லீம்கள்லேருந்தும் நிறைய பேர் நாத்திகர்களாக போகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மத குருமார்கள் கொண்டு வர்ற தீன் இருக்கு பாரு, அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அங்கே நிறைய ஓட்டைகள் இருக்கு. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனில் ஒரு ஓட்டையும் கிடையாது. அவங்க நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க? இவங்களுக்கு தெரியல, நாலேஜ் இல்லை. ஏன்? இவங்களுடைய சிலபஸ்லேயே குர்ஆன் இல்லை, இவங்களுடைய சிலபஸில் சீரா இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எப்போ நடந்ததுன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லணும். பனு குறைலாவுடைய இளைஞர்களை வந்து ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, 700 ஆண்கள் ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் இவங்களால் பதில் சொல்ல தெரியாது. சில உலமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை மதரசாலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா, இவங்ககிட்ட எல்லாம் போய் கேளு பாரு, பதில் சொல்ல தெரியாது. பத்ர் ஏன் நடந்துச்சுன்னு கேளு, ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. புரியாது. கேட்டால் டிஃபென்ஸ், என்னது டிஃபென்ஸு, எங்கே டிஃபென்ஸு? இப்போ சீரீஸ் எடுத்து போட்டிருக்காங்க எம்பிசியில், தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க. முஆவியா அந்த சீரீஸில் போட்டு தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையை தான் எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் சீராவுடைய எல்லா புத்தகத்திலையும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அபு சுஃபியானை வந்து அட்டாக் பண்ண போனாங்க. இதுதான் உண்மை. அந்த அட்டாக் பண்ண போனதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அந்த காரணம் உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொய்யா ஒரு காரணம் சொல்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு சுஃபியானை பிடிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அபு சுஃபியானு போய் சம்பாதிச்சுட்டு வந்து ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து மதீனா மேலே அட்டாக் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்தார். இந்த பிளான் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அபு சுஃபியான் உங்களுக்கு லெட்டர் எழுதிச்சுட்டு போனார் உயில் அந்த மாதிரின்ட்டு. ஆயுதமே மக்காவாசிகள்கிட்ட இல்லை. அப்போ பத்ரில் என்ன வீட்டில் இருக்கிற விளக்குமாரும் குச்சியுமா எடுத்துகிட்டு வந்தாங்க சண்டை போடுறதுக்கு? ஆயுதமே இல்லைல்லப்பா. இவர் போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தானே சண்டே நடக்கும். குர்ஆன் சொல்லுது, நான் தள்ளி விட்டு அந்த போரில் உங்களை, குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு சண்டை போடுற எண்ணமே கிடையாது. ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் பேசுது, உங்களுக்கு சண்டை போடுற எண்ணமே கிடையாது. பத்ருடைய ரீசன் உங்களுக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்கள், படித்த இளைஞர்களை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. எங்களால் முடியும். இது வந்து எங்களுடைய புத்திசாலித்தனம் கிடையாது. புரியுதா? நாங்கள் குர்ஆன் பார்க்குறோம், தீன் பார்க்குறோம், அழகாக புரியுது. நாங்கள் வந்து கல்வி எங்கே இருந்து வேணாலும் எடுக்கிறோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து இந்த மதரசாவுடைய சிலபஸ் மட்டும்தான் எடுப்போம், நாங்கள் வழிகெட்டவர்கள் யார், அதான் சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்தவங்களுடைய அக்கீதாவை டெஸ்ட் பண்ணுறதுல உட்காந்துட்டீங்க. நாங்கள் வந்து குர்ஆனில் என்ன அக்கீதா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட கான்செப்ட் கிளியராக இருக்குது. யாரெல்லாம் வந்து மௌலானா மௌதூதியாக இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் யாரும் பேச முடியாது. டிபேட்லேயே இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்ககிட்ட கிறிஸ்டல் கிளியர் ஆன்சர் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய நான் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன். யார் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச எந்த ஒரு செயலுக்கும் அது சரி அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் குர்ஆனில் எந்த கட்டளையாக இருக்கட்டும் அது மனித குலத்துக்கு விரோதமானதுன்னு யாராவது சேலஞ்ச் பண்ணுங்கள், அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம உலமாக்கள் வந்து இது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஏன் ஆல்ரெடி உங்கள் புத்தகங்கள் பார்த்துருக்கோமே நம்ம, நீங்கள் என்னத்தை விளக்கமாக கொடுத்து வச்சுருக்கீங்கன்ட்டு.
நபிகளார் ஏன் போரிட்டார்கள்னு சொல்லிட்டு நீங்கள் புத்தகங்கள் எழுதிருக்கீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி நிலைநாட்ட தான் போரிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கிள் இல்லை, அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. ஏன் அந்த ஆங்கிள் சொன்னால் உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறி அந்த ஆங்கிள் தான் உலகம் பார்க்குது. போங்க, மற்றவங்களுடைய புக்கை பாருங்கள். இஸ்லாத்துடைய எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன எழுதியிருக்காங்க அதை பாருங்கள். ஏன் தோத்துச்சு கிறிஸ்தவ மார்க்கம்? இன்றைக்கி ஏன் அவ்வளோ மைனாரிட்டியாக இருக்காங்க? இன்றைக்கி ஏன் அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் உலகத்தில் நம்பர் 1 இஸ்லாம் ஏன் வரப்போகுது? அது காரணம் என்ன? இதுதான் குழப்பம். ஒரு முடிவுக்கே வர முடியல. ஃபஸ்ட்டு கர்த்தர் மட்டும்தான் கடவுள், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஒரு மகன், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி, அடிஷன், கடவுள்கள் ஆட் ஆகிட்டே வராங்க. இப்போ பார்த்தா மரியம் இங்கே பார்க்குறீங்களா? மேரி மாதா கோயில் எவ்வளோ இருக்குது வணங்குறாங்கல்ல. சஹாபாக்கள் கோயில் எவ்வளோ இருக்குது? இப்போ எங்கே போயிடுச்சு? ஏகத்துவம் தானே இது பேசுது. கேட்டா என்ன? கேட்டால் அற்புதம் அது இது என்ன அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். என்னப்பா ஈசா நபி பார்த்து கேட்குறேன், என்னப்பா பயங்கரமாக அற்புதம்லாம் பண்ணியாமே, நீயும் கடவுள், உங்கள் அம்மாவும் கடவுள், பயங்கரமான ஃபேமிலியாக இருப்பீங்களாட்டிருக்கு. இந்த தோரணை எப்படி இருக்குது பார்த்தியா? நான் சிரிச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, விரக்தியில் பேசுகிறேன். எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தை நீங்கள் ஈசா நபிக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க. இதுக்கு யாருங்க காரணம்? ஈசா நபியா? உங்களை மாதிரி ஆளுங்க தப்பாக சொன்னதுனால ஈசா நபிக்கு இந்த சங்கடம். ஈசா நபி எப்படி ஃபீல் பண்ணுவார்? என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. மானம் போகுது. இத்தனை நபிமார்கள் முன்னாடி அன்னைக்கு நபிமார்கள் மத்தியில் ஒரு போட்டி போகாமல் இருக்கும். ரசூலா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபியும் அன்னைக்கு பெருமை அடிப்பாங்க, யாருடைய கூட்டம் ஜாஸ்தின்ற ரசூலா சொல்கிறாங்க. என்னுடைய கூட்டம் ஜாஸ்தின்னு நான் பெருமையாக இருப்பேன். அதுக்கப்புறம் 2வது பார்ப்பேன். ரசூலா மேராஜ் போகும்போது ஒரு கூட்டத்தை காட்டுறான் அல்லாஹ், பெரிய ஒரு கூட்டம். காட்டின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, அது யார்? அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கு, அது அந்த அவ்வளோ பெரிய சொர்க்கவாசிகள் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க யார் அப்படிங்கிறேன். சொல்கிறாங்க, நான் ஏன் கூட்டம் அப்படிங்கிறேன். உங்களுது இல்லை, மூசா நபியுடைய கூட்டம் அப்படிங்கிறேன். அப்போ சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரசூலா பொக்குன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரியா ஞாபகம் இந்த ஹதீஸ் வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், அதை வச்சுட்டு கேம் விளாடாது சரியா. அடுத்து ரசூல்லா பொக்குன்னு ஆனோடனே சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அப்படிங்கிற, வானத்தோட எல்லாம் அவ்வளோ தூரம் தெரியுது, இப்படி திரும்பி பாருங்கிறங்க, இந்த எல்லாம் இவ்வளோ பெருசு தெரியுது, அப்படி பாருங்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதுதான் உங்கள் கூட்டம் அப்படிங்கிறேன். அதை விட பயங்கரமாக சொல்லிட்டு சொல்கிறாங்க, மறுமையில் நான் பெருமை அடிப்பேன், என் கூட்டம் தான் ஜாஸ்தி. ஏன்? குர்ஆனுடைய பவர். புரியுதா? இப்போ நான் பிரச்சாரம் பண்ணுறேன், யார் எனக்கு உஸ்தாது? யாரும் இல்லை. எந்த மாதிரி சொல்ல படித்தேன்? யாரும் இல்லை. கொஞ்சமாக யோசிக்கிற அறிவு, குர்ஆனை படிக்கக்கூடியது, ஒதுக்கக்கூடிய நேரம், இது 2 இருந்துச்சுன்னா போதும், யார் வேணாலும் அறிஞர்களாக ஆயிட முடியும், யார் வேணாலும் பெரும் தாக்கம் செலுத்த முடியும். டைம் ஒதுக்கணும், அறிவு இருக்கணும், 2 விஷயம். தக்வா இருக்கணும், அல்லாவுக்கு பயந்து, அல்லாவுக்கு சின்சியராக இருக்கணும். இது இருந்துச்சுன்னா போதும். அப்போது இது ஒரு புரிஞ்சுங்க. அப்போ அவர் என்ன சொல்வார் பதில்? அப்போது அவர் பணிந்து கூறுவார், தூய்மை அனைத்தும் உனக்கே. யா அல்லாஹ், என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? இது எனக்கு தகுதி இல்லையே. அது சொல்கிறார், தூய்மை அனைத்தும் உனைக்க. கடவுளா? நானா? எங்கள் அம்மாவா? இதா? எவ்வளோ மோசமான ஒரு அபாண்டம். தூய்மை அனைத்தும் நீ. கடவுள்னா எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். அப்போ எல்லா அழுக்குகளை விட்டும் தூய்மையானவன் நீ. தூய்மை அனைத்தும் உனக்கே. எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல. எனக்கு தகுதியே இல்லாத ஒரு விஷயத்தை போய் அது என்னுடைய வேலையா? அதுவும் சொல்கிறார், பணி அல்லன்னு என்ன அர்த்தம்? நான் உன் வேலைக்காரன்ல, நான் உன்னுடைய வேலைக்காரன், நீ கொடுத்த வேலையை நான் செஞ்சேன், இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு வந்திருப்பேன். அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நிச்சயம் நீ அறிந்திருப்பாய். அப்படி நான் சொல்லியிருந்தா நீ உனக்கு தெரியாமல் இருக்குமா? என்கிட்ட போய் கேட்குறிய? இது ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கேட்குறான், தெரியும் அல்ல. ஏன்னா அவங்க நான் சொன்னல, இந்த ஃபாலோயர்ஸ் எல்லாம் ஈசா நபி நின்ன உடனே நம்மால் வந்துட்டார், இப்போ பேசி நம்மளை சொர்க்கத்தை வாங்கி தர போகிறாரு அப்படிங்கிற அந்த கட்ஸில் இருப்பாங்க. டோட்டலாக புஷ்ஷுன்னு ஆயிரும்.
அந்த புஷ் உங்களுக்கு அங்கே ஆகக்கூடாதுன்னா இங்கேயே திருத்திக்கணும், வாழ்க்கையை வந்து நீங்கள் திருத்திக்கணும். புரியுதா? இதில் முஸ்லீம்களை பார்த்துலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களை விட கேடுகட்ட நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை விட சிறந்தவர்கள் தான். ஏன்னா இவ்வளோ தெளிவான வேதத்தை வச்சு நாங்கள் வழிகட்டது மாதிரி வேறு யாரும் வழிகட்ட முடியாது. நீங்கள் வந்து தவறான கருத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் முன்னோர்கள் தெளிவான வேதங்களில் வந்து வேதத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க, மீனிங் மாற்றினாங்க, மொழிபெயர்ப்புகளில் பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்களுக்கு போய் நாங்கள் எங்கள் சொந்த காசில் சூனியம் நாங்களே வச்சுக்கிட்டோம். குரான் இருந்துச்சு, நாங்கள் படிக்கலை. இந்த ஆலிம் வழிகாட்டுவார், அந்த ஆலிம் வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அதனால் எங்கள் கூட சேர்ந்து ஏதோ எங்களுக்கு கீழே வரணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா சிந்திச்சு இஸ்லாத்துக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் டீச்சர் லெவலில் இருக்கான். நினச்சி பாரு. இப்போ நீங்கள் நம்ம கிளாஸ்லேயே வர்ற ஆட்கள் இருக்கட்டும், பிறவி முஸ்லீமாக இருக்கட்டும், புதுசாக முஸ்லீமாக இருக்கும், யாருக்கு நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது? யாருக்கிட்ட வந்து இஸ்லாத்தை பற்றிய அதிக புரிதல் இருக்குது? யார்கிட்ட இஸ்லாத்தை பற்றி அதிக கேள்விகள் கேட்கப்படும் போது தெளிவு யார்கிட்ட இருக்கு? இஸ்லாத்துக்கு புதுசாக வந்த சகோதரர்கள்ட்ட தான் இருக்குது. கொள்கை உறுதி யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்குது. யார் ஹராம் ஹலால ரொம்ப பேண்டுறாங்க அவங்க தான். யார் தாடி வைக்கிறா அவங்க தான். யார் அல்லாஹ் மேலே ரொம்ப நேசம் வைக்கிறாங்க அவங்க தான். நம்மெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அல்ல அவர் சொல்கிறாரு, ஈசா நபி, என் உள்ளத்தில் இருப்பவற்றை நீ அறிவாய், ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அறிய மாட்டேன். பிரித்து காட்டுறார். இவங்க என்ன சொல்கிறாங்க? கடவுளும் அவர்தான், மகனும் அவர்தான். இப்போ என்ன அர்த்தம்? மகனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு பிதாவுக்கு தெரியும், பிதாவுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு மகனுக்கு தெரியாது. அப்போ அவர் வேற, இவர் வேற. இது பைபிளில் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. மறுமை நாளை பற்றி இப்போ தானே நான் அதை பட்டியல் போட்டு தானே வந்தேன். நான் பொய்யா சொல்கிறேன்? பிதாவுக்கு தெரிஞ்சது மகனுக்கு தெரியாதுன்ட்டு அவர் தானே சொல்கிறாரு. பைபிளில் தானே சொல்கிறேன். குரானையும் நம்ப மாட்டீங்க, பைபிளையும் நம்ப மாட்டீங்களா? நிச்சயமாக மறைவான உண்மைகள் அனைத்தையும் நீ நன்கறிந்தவனாகவே இருக்கிற. மறைவான விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும்ல. என்னென்ன நடந்துச்சு, ஒவ்வொரு மீட்டிங், இந்த கவுன்சில் ஆஃப் நீசியாவில் என்ன முடிவு எடுத்தாங்க, இந்த கான்ஸ்டான்டினோப்பிளில் என்ன முடிவு எடுத்தாங்க, இங்கே இவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, ஏரியன்ஸ் என்ன ஆனாங்க, குகைவாசிகள் என்ன ஆனாங்க, எல்லா வரலாறும் நீதான் அறிந்தவன். அது தெளிவாக சொல்லுவாங்க. என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதனையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. உங்கள் இறைவனும் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதனையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை. ஈசா நபி என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. பைபிளில் எவ்வளோ காட்டட்டும் வசனம். அவர் என்ன சொல்கிறார் ஈசா நபி பைபிளில்? நான் சுயமாக எதையும் உங்களுக்கு கற்பிப்பதில்லை, நான் கேள்விப்பட்ட, என் பிதாவினால் கேள்விப்பட்ட, அதாவது எனக்கு காதில் விழுந்த செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அட்வைஸும் என்னது கிடையாது, என்னுடைய பிதாவுடையது. பைபிளில் இருக்குல்ல, உன் பிதா ஒருவரிடத்தில் மட்டுமே முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பணிந்து கொள். இதுதான் அந்த ஆயத்து. தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கலாம், புரியுதா? அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணால் இந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபிட் ஆகும். நீ 2 கொடுத்து ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டேன்னு வைய, போட்டு இங்கிலீஷில் அடித்து இதுவும் பண்ணி எனக்கு இங்கிலீஷில் கொடுன்னா ஒரே லைன் தான் வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். இந்த மாதிரி ஒன்று கெட்ட ஒன்று எந்த அவாண்டத்தையும் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்னை திரும்ப அழைத்து கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய், மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். நான் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டோட்டலாக கழட்டி விட்டார் உம்மத்தை. நீயாச்சு அவங்களாச்சு. அதில் இந்த வசனங்கள் அவர் சொல்கிறார், அடுத்த ஆயத்தில் சொல்கிறாரு, இப்பொழுது நானும் இருக்கேன், நீயும் இருக்க, உன்னுடைய இந்த படைப்புகளும் இருக்காங்க.
நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே. நீ அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணினா தாராளமாக பனிஷ்மெண்ட் பண்ணலாம். நான் ரெக்கமெண்டு கூட பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ அபாண்டம் பண்ணி வச்சுருக்காங்க. போய் ஒரு மனிதனை கடவுளுடைய உனக்கு நிகராக ஆக்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அபாண்டம் இது. எல்லா தீர்க்கதரிசிகளுடைய பிரச்சாரத்துக்கு அபாண்டமானது, மோசையுடைய கொள்கைக்கு எதிரானது, ஆபிரகாமுடைய கொள்கைக்கு எதிரானது. நீ அவர்களை மன்னித்தாலும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுள்ளவனுமாய் இருக்கிறாய். நீ பார்த்து மன்னிச்சேனா உன்னுடைய அடியார்கள், அது நீ தான், உனக்கு தான் தெரியும் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் மன்னிச்சு விடலாம், யாரெல்லாம் தண்டிக்கணுன்ட்டு. ஏன்னா இதில் ஈசா நபியை கடவுள்னு சொன்ன கூட்டம் இருக்கும், நம்பின அப்பாவி மக்கள் இருக்கும். இதில் யாரை எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு நீ முடிவு பண்ணலாம்ல, நான் முடிவு பண்ண முடியாதுங்கிற. இது பைபிளில் டீட்டெயிலாக இந்த மத்தேயுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அவர் தெளிவாக இதே இந்த மறுமையில் நடக்கிற இந்த விசாரணை பைபிளில் அவர் சொல்லிட்டு தான் போனார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் எவிடன்ஸு? நான் சொல்கிறேன்ல, காது இருப்பவர் கேட்பார், கண் இருக்கிறவர் பார்ப்பார், உள்ளம் இருப்பவர் சிந்திப்பார். அவர் சொல்கிறாரு ஈசா நபி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தேட சொன்னாங்க, தேடினீங்களா? எது உண்மைன்னு தேடினீங்களா? தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்க, ஒவ்வொரு கதை ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தட்டுங்க. எங்கே சத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தட்டுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். எஃபர்ட் போடுங்க. உட்காந்த இடத்துல கொண்டாந்து உங்களுக்கு வந்து என்னை பற்றிய உண்மைகள் வந்து உங்களுக்கு கிடச்சிடாது. என்னை பற்றி உண்மை வேணும் அப்படின்னா தேடணும், தட்டணும். இதே தான் நமக்கும் குரானில் உட்காந்து கால் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் பள்ளியாசலில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டுக்கு வந்து வானத்திலேருந்து குரானுடைய விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருமா? ஈசா நபி உம்மத்துக்கு ஒரு ரூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஒரு ரூல் வருமா? அவர் சொல்கிறாரு, உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா, அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தூய்மையான உள்ளத்தோட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரி உண்மை எது அப்படிங்கிறது நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். இதை தான் அவர் சொல்ல வர்றார். அவர் என்ன சொல்கிறாரு, மீன் கேட்குற குழந்தைக்கு யாராவது பாம்பை கொடுப்பாங்களா? அது மாதிரி கர்த்தர்கிட்ட வந்து நீங்கள் உண்மையிலே நேர்வழியை கேட்டிங்கன்னா, அதனால தானே அல்லம் சூரல் நமக்கு என்ன இருக்குது, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் எங்களை நேர்வழியில் டெய்லி சொல்லுங்கடா, டெய்லி சொல்லுங்கடான்னு நல்லா சொல்ல வைக்கிறான்ல. யாரெல்லாம் எங்களை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எது சரி தப்புன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை நேரான வழியில் செலுத்து. எந்த வழி? இதுக்கு முன்னாடி போன நல்லவங்களுடைய வழியில் செலுத்து. அதெல்லாம் கிளியர் பண்ண. இதுதான் இவனு சொல்கிறார். அதே தான் அந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் தான் இவ்வளோ டீட்டெயிலாக அவர் சொல்கிறார். தட்டுங்க, தேடுங்க, இப்படி ஏதோ சொல்லிட்டு சொல்கிறாரு, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே கெட்ட நீங்களே மொல்லமாரிங்க. இந்த மொல்லமாரிங்க கூட தான் பையன் கேட்டால் என்ன பண்ணுறான், திருடிட்டு வரவன் கூட வரும்போது பையனுக்கு என்ன விஷம் வாங்கிட்டு வருவான், சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பான், சந்தோஷமாக சாப்பிட்றமா. அவனை பாசமாக அடுத்தவனுடைய குழந்தையோட சாப்பாடு திருடிட்டு வந்திருப்பான். ஆனால் இந்த குழந்தைய கொடுத்து சந்தோஷமாக பார்ப்பான். அடுத்தவன் மனைவியோடைய செயினை அறுத்துட்டு வந்திருப்பான். தான் மனைவிக்கிட்ட பாரு உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்பான். அதுதான் அவர் சொல்கிறாரு, தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? இப்போ வானத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட கேட்கும்போது எவ்வளோ அவர் சின்சியராக இருப்பார். என்னை பார்த்து நேர்வழி கேட்குறான், அலையிறான், தெரியும் திக்கு தெரியாமல், இருட்டில் ரோட்டில் வழி தெரியாமல் ஒருத்தர், கண்ணு தெரியாமல் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. உங்கள்கிட்ட வழி கேட்டால் நீ என்ன பண்ணுவ? கொண்டு போய் ஒரு குழியில் இறக்கிவிட்டு போவியா? நாமளே செய்ய மாட்டோம், கடவுள் எப்படிரா செய்வார்? அதுதான் அவர் கேட்குறார். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. என்ன சொல்கிறாரு தெரியுதா? எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவம். என்ன சொல்கிறாரு? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை
மற்றவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்களோ அது நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுங்க. இப்போ ரசூலாட்ட கேட்குறாங்க இஸ்லாம்னா என்ன அப்படின்னு. உனக்கு எது பிடிக்குமோ, உனக்கு நீ எதை விரும்புவியோ அதை அடுத்தவங்களுக்கு செய். எங்கே டிஃப்ரெண்ட் இருக்குது ஈசா நபிக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும்? இதை எடுத்து வச்சிரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எடுத்து வை. உனக்கு இஸ்லாம்னா என்னன்னு ஒரு ரசூல் சஹாபி வந்து கேட்குறாரு. சிம்பிளாக பதில் சொல்கிறேன். உனக்கு எது நடக்கணும்னு நீ விரும்புகிறியோ அது மாதிரி நீ அடுத்தவங்ககிட்ட நீ நடந்துக்கோ, அவ்வளோதான். உன்னை எவனும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ எவனையும் திட்டாத. உன்னை எவனும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீ யாரையும் அடிக்காத. உன் வண்டியில் எவனும் ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா, அடுத்த வண்டியில் நீ ஸ்க்ராட்ச் பண்ணாத. உன் வண்டி சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கும்போது ஒருத்தன் உட்காந்தவனுக்கு காண்டாகுதா, அடுத்த வண்டி சைடு ஸ்டாண்டு நீ போட்டு உட்காராத. புரியுதா? உன் கார் கண்ணாடியில் ஒருத்தன் வந்து எழுதுனா கோபம் வருதா, அடுத்தவன் கார் கண்ணாடியில் நீ எழுதாத. சிம்பிள். புரியுதா? உன் பாக்கெட்லேருந்து கீழே ஏதாவது விழுந்துச்சுன்னா அடுத்தவன் எடுத்து கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியா, அடுத்தவன் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துச்சுன்னா நீ எடுத்து கொடு. நீ போய் அழுகணும் பழம் யாரும் உன் தலையில் கட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா, உன் கடையில் இருக்கிற பொருள் நீ இன்னொருத்தன் தலையில் கட்டாத. கிழிஞ்ச நோட்டு நீ வாங்க மாட்டியா, கிழிஞ்ச நோட்டு நீ கொடுக்காத. பஞ்சர் கடை வச்சுருக்கியா, ஃபேமிலியோடு போகும்போது ரோட்டில் ஆணி போட்டு உன் வண்டி பஞ்சராகி நிற்கணும்னு விரும்புவியா, பண்ண மாட்டேல்ல, அப்போ நீ பண்ணாத. கொஞ்ச நாள் ஒன்றா போதுன்ட்டு ஏன் போட்டு அடுத்த வண்டிக்கு நீ ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுற? லைட்டாக போயிடுச்சு, சொத்தை வந்துச்சு, ஓடட்டும், ஒரு 6 மாதம் ஒன்றா போதும். ஏன் நினைக்கிறேன் 6 மாதத்தில் கழிச்சா உனக்கு வலிக்கும்ல. ஒரே விஷயம், உனக்கு இங்கெல்லாம் வலிக்குமோ அடுத்தவனுக்கு நீ வலிக்காத. அதானே ரசூலா சொன்னாங்க, அதானே ஈசா நபி சொன்னாங்க. 2 போதனையும் என்ன மாறி போச்சு. இதில் என்ன சொல்கிறார் அவர்? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் பாரு, இதுதான் இறை வாக்குகளும் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமும் இது ஒன்று தான். திருச்சட்டமும் இதுதான். திருச்சட்டம் ஷரியத் நம்ம பேசணும்ல, மன்ஹஜ், தீனு. தீன் என்ன? இதுதான். புரியுதா? நம்மளை மாதிரி அடுத்தவன் நினைக்கிறது, அவ்வளோதான். சிம்பிள். யாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தண்ணியில் குப்பை இருக்கு, நீ குடிக்க மாட்ட, வச்சுட்டியா, அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான் தீனு. இந்த தீன் இவ்வளோதான் தீனு. அவர் பார்க்குறாரு ஒருத்தர், நாய் தாகமாக இருக்கு, எனக்கும் தானே தாகம் இருக்கு, அதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு நீ நினச்சிட்டில்ல, இது தீனு. எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டான், சொர்க்கம் போச்சு. இப்போ இன்றைக்கி பிரச்சனை என்ன? அடுத்தவனை தன்னை மாதிரி நினைக்கிறாங்களா? அடுத்தவனை தன்னை மாதிரி நினைக்கிறாங்களா? இந்த சாயப்பட்டக்காரங்க அப்படி நினைக்கிறாங்களா? தண்ணி கலந்து விட்றாங்க, அவங்க வீட்டில் குளிக்கிறதுக்கு ஆர்வம். உங்கள் வீட்டில் என்ன போட்டு வச்சுருக்கீங்க? குளிக்கிறதுக்கு ஆர்வம் போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் நாங்கள் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியா? இந்த அமைச்சர்கள், இந்த மந்திரிகள், இந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஜிஹெச்சில் போய் உங்கள் குழந்தைங்களுக்கு ஊசி போடுவீங்களா? வாந்தி வந்துச்சுன்னா அங்கே போய் பெட்டில் அட்மிட் ஆவீங்களா? ஜிஹெச் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா? ஸ்மெல்லு என்ன அடியுது? மருந்து போய் கேட்டான், ஒரு 4 சீட்டில் கொடுத்தா 3 மருந்து இல்லை, 2 மருந்து இல்லைங்கிறான்ல. என்ன பெரிய லட்சக்கணக்கில் ஒரு மருந்து 10,000 2,000 மெடிசனாக வச்சுருக்கீங்க ஜிஹெச்சில். இருக்கிறதே 4, ஒரு அமோக்சிலின், ஒரு பேராசிட்டமால், ஒரு ரானிடிடின்னு. இதுவே ஸ்டாக் இல்லை அந்த ஏழைக்கு. குளுக்கோஸு வேறு 2-3 குளுக்கோஸ் ஏற்றணுன்னா ஸ்டாக் இல்லை, நர்ஸும் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் படுத்து கிடந்தோம் 2010க்கு முன்னாடிலாம், எல்லாம் ஜிஹெச் தான். தெரியும் எங்களுக்கு. போவோம், சொல்லுவோம், தெம்பே இல்லை, கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏற்றுங்க அப்படிம்போம். ஒருத்தர் கிடப்பார், அப்பா இருக்கிறதே 2 பாட்டில், நான் உனக்கு ஏற்றுட்டா அவருக்கு ஏற்றுட்டா. ஸ்டாக் இல்லை. ஏன் ஸ்டாக் இல்லை? ஸ்டாக் இங்கே இருந்துச்சுன்னா பக்கத்து ஹாஸ்பிட்டல் ஓடாது. ஜிஹெச் தரம் உயர்த்தப்பட்டுச்சுன்னா எவன் போவான் கேஎம்சிஹெச்சுக்கு, எவன் போவான் அப்போலோவுக்கு, எவன் போவான் காவேரிக்கு? யார் போவா? புரியுதா? தன்னை மாதிரி அடுத்தவங்களை அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால தான் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாங்க, கோர்ட்லேருந்து உடம்பு பிரச்சனை அப்படின்னாங்க, உடனே கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு? ஏன் அட்மிட் பண்ணுறீங்க? எல்லா வசதியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னுல
நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லைங்க, அவருக்கு வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்ல இருக்க ஜிஹெச் இருக்குல்ல, அங்கே போங்க. பண்ணாங்க. இங்கே கலெக்டரில் இப்போ எத்தனை மந்திரியுடைய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்டு அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட்டாக திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியா வியூ போறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமா கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உபகாரமா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். சிம்பிள், ஒரே விஷயம். அடுத்து சொல்றாங்க பாருங்க ஈசா நபி சொர்க்கத்தை பத்தி, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். எந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கோ அந்த பாதையை தேர்வு பண்ணுங்க. எது சொர்க்கத்துக்கான பாதை? பைபிள் முழுக்க முழுக்க கோட்வேர்டு தான், ஹிக்மத் தான். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் பாதை அகலமானது, வழியும் விரிவானது. இந்த வாசலும் அகலம், பாதையும் ஜாஸ்தி, அதன் வழியே செல்வோர் பலர். அங்கே பயங்கர க்ரௌட் இருக்கும். சொல்கிறாரு கடைசியா, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சில பேர் என் பேரை சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்ற வருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். யாரை பேசுகிறாங்க? கிறிஸ்தவ மதகுருமார்களை பற்றி சொல்கிறாங்க. ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பாங்க, உள்ள ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். இதெல்லாம் சொல்லப்பட்டு அவர் கடைசியாக சொல்கிறாரு, என்னை நோக்கி மறுமை நாளில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. மறுமையில் வந்துட்டு என்னை பார்த்து ஆண்டவரே நீனா சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். வாட் ப்ரோ? இயேசு ஸ்டேட்மெண்ட் அடுத்தது இருக்கு பாரு. அடுத்த இந்த சென்டென்ஸ், இந்த ஒரு உபதேசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உருட்டுறீங்க. அடுத்தது சொல்கிறாங்க, மாறாக என்ன போய் ஆண்டவர் ஆண்டவர்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி அவருடைய மனசு, அவர் மனதார உங்களுக்கு எந்த கட்டளைகளை சொன்னாரோ அதன்படி செயல்படுபவரே செல்வர். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பின்பற்றுவர் தான் சொர்க்கம் போக முடியும். இயேசுவை பார்த்து கடவுளே கடவுளேன்னு சொல்றவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது இவங்க தமிழ் வந்து டிஃபிகல்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? இவங்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பல காலமாச்சு. இது பைபிள், இது குரானை படிக்கல. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வசனம் படித்ததும் இதுக்கும் எவ்வளோ மேட்சிங்காக இருக்குது, புரியுதா? அதனால தான் நான் சொன்னேன், பைபிள் நான் படிக்கும்போது எனக்கு சிலுத்துரும், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், நான் அழுவ ஆரம்பிச்சிடும் பைபிளை படிக்கும்போது. என்னடா உம்மத்து, என்னடா இப்படி இருக்காங்களே, இவ்வளோ கிளியரன்ஸ் வேணும் உங்களுக்கு. சொல்கிறாரு, அந்நாளில் என்னை நோக்கி கேட்பாங்க, என்னை நோக்கி பலர் வருவாங்க, என்னை நோக்கி வருவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே உன் பேரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உங்கள் பேரை சொல்லி எத்தனை கூட்டங்கள் நடத்தணும்? உன் பேரால் பேய்களை ஓட்டவில்லையா? பேய்களை ஓட்டுறாங்கள. உன் பேரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா? நொண்டியை நடக்க வச்சோம், செட்டப் பண்ணோம். அதாவது ஆர்எஸ்எஸ் தமிழ் டப் பண்ண ஒரு மூவி, ஆனால் ஒர்த்து ஃபாத் ஃபாசில் நடித்த ஒரு படம், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தை இது பண்ணது, டிஸ்கிரிப்ஷனில் இன்ஷால்லா அது போட்டுற அந்த படத்தை பாருங்கள். அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க.
ஈசா நபி சொல்கிறார், அந்நாளில் ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு, அதாவது உன்னுடைய வசனங்களை நாங்கள் சொன்னோன்னுமே, அதுக்காக கூட எங்களை மன்னிக்க மாட்டீங்களா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள், இது வல்ல செயல், கண் தெரியாதவங்கள அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், அதற்கு நான் அவர்களிடம் சொல்வேன். ஈசா நபி சொல்கிறார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோர, நெறிகேடுன்னு என்ன? நெறின்னு என்ன? நேர்வழி. நெறிகேடுன்னு என்ன? வழிகேடு. வழிகெட்டு செல்பவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். நான் குரானை பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பைபிள் 7ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம் மத்தேயுவில் எடுத்து பாருங்கள். இந்த டோட்டல் பயான் எடுத்து பாருங்கள். இந்த ஒரு பயான் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண் ஓப்பன் ஆகிடும். பைபிள் சகோதரர்கள் நான் வாங்கி பார்த்துருக்கேன் கிறிஸ்தவர்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசா நபி அற்புதம் செஞ்ச அந்த வசனங்களை மட்டும், சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் ரவுண்டு பண்ணி படிப்பாங்க. ஈசா நபி என்ன சொன்னாங்கன்னே அவங்களுக்கு முழுசாக தெரியாது. இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது வேறு, இது ஃப்ராடு ஆலிம்கள் இருப்பாங்களா அவங்களுக்கும்பாங்க. இப்போ சுன்ன ஜமாத்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது தப்லீக் ஜமாத்தை பற்றி பேசுறதுங்கன்றோம். தப்லீக் ஜமாத்து கேட்டால் இது தௌஹீத் ஜமாத் பற்றி பேசுறதுங்கம்மா. புரியுதா? இந்த வேலை யார் செய்கிறாங்க நீங்களே பார்த்துங்க. எனக்கு தெரியாது உங்கள் ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள்விவகாரம். நான் பைபிளை தான் படிக்கிறேன். யாராவது என்னை என் மேலே மத துவேஷம் கீஸ்லாம் போட்டிங்கன்னா, நான் பைபிளை தான் படிச்சிருக்கேன். நல்லா தெரிஞ்சு நான் கிண்டல் பண்ணல இயேசுடைய வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்கள் இயேசுவை மதிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. ஆகவே இதெல்லாம் சொல்கிறாரு, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். இதே உதாரணம் அல்லாஹ் குரானில் சொல்லுவான். நான் எவ்வளோ பேசிட்டு இந்த பயானம் ஒன்றும் புரியல. இதே வார்த்தை அல்லாஹ் குரானில் சொல்லுவான். அதாவது அல்லாஹ்வை நம்புபவன் எப்படி தெரியுமா? பாறையில் வீடு கட்டினவன் போல. இதே வார்த்தை பைபிளில் இருக்கு. எப்படி மேட்ச் ஆகுது பாரா? குரான் சொல்லுதா, இது இதற்கு முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்தும். புரியுதா? அடுத்து வர்ற ஈசா நபியையும் உண்மைப்படுத்தும். ஈசா நபி இன்னும் வருவார், வயதான நிலையிலும் பேசுவார், அதையும் பேசும். அதை அவர் சொல்கிறாரு, மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது, அதோடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கு. அதுதான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதே உதாரணம். அடுத்த வீடு என்ன தெரியுமா? மணல் வீடு. அதுவும் குரானில் அதே உதாரணம். சுப்ஹானல்லாஹ். பைபிள்லேயும் அதே உதாரணம். அதுவும் அல்லாஹ் சொல்லுவான், நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின் படி செயல்படாத எவரும், அதாவது என்னை கடவுள்னு சொல்ல யாரும், மணல் மீது தம் வீட்டை முட்டாளுக்கு ஒப்பாவார். மணலில் வீடு கட்டின போய் பீச்சில் போய் அதில் போயிட்டு ஃபவுண்டேஷனை போட்டு நீ ஆலோ பிளாக்கை போட்டு அதை போடு, என்ன டிஎம்டி போடு, 50 அடிக்கு நீ பீச்சில் இறக்கு, 3 நாள் தான் போயிங்கன்னு மொத்தமாக சரிஞ்சிடும். மணலில் வீடு கட்டினேன் என்ன நடக்கும்? இவர் சொல்கிற உதாரணம் நான் சொல்கிற கம்பி ஜன்னலி இல்லை, மணல்லே ஒரு வீடு கட்டுற மணல் வீடு. மழை பெய்து, அதை சொல்கிறாரு, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க. மழை பெஞ்சு 6 போட்டு அரிச்சு பெரும் காற்று, சூறாவளி காற்றையும் அடிச்சதுன்னா அந்த வீடு நிற்குமா? நிற்காது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். என்னடா இப்படி பேசுகிறாரு? நான் பெரிய ஆள், என்னை கெட்டியாக பிடிச்சிங்க, என்னை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் கன்ஃபார்ம் சொர்க்கம். இப்படி பேசுவார்னு பார்த்தா, என்னைக்கு பிடிச்சிடாதீங்கப்பா, என் பிதாவுடைய ஆர்டர் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கப்பா, அங்கெல்லாம் வந்தால் நான் எல்லாரையும் கழட்டி விட்டுருவேன், எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே. என்ன பேச்சு இது? கடவுள் இப்படி பேசுவாரா? அல்ல எப்படி பேசுவான்? என்னுடைய அடியார் உன்னிடத்தில் கேட்டால் சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லு, நான் கேரண்டி தரேன்னு சொல்லு, நான் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லு, நான் ரஹ்மான்னு சொல்லு, நான் ரஹீம்னு சொல்லு, என்னுடைய சொர்க்கம் மிக விசாலமானதுன்னு சொல்லு, நான் கடுமையாக தண்டிப்பவன்னு சொல்லு. இதில் எதுவுமே பேசலையே அவர். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, இயேசு இவ்வாறு, ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். அதாவது அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் இருந்தாங்கள்ல, அந்த மாதிரி பேசலையாம் அவர் இந்த வார்த்தையெல்லாம்.
மிரட்டி அதாவது ரொம்ப எச்சரிக்கை பண்ணார், வார்னிங் பண்ணார். ஈசா ரசூல் எப்படி வார்னிங் பண்ணாங்க, என்னுடைய கூட்டத்தினரே இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தாக்க வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வார்னிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த மத்தேயுவில் 7வது அதிகாரத்தில் ஃபுல்லாகவே அந்த இதை எடுத்து பாருங்க. என்ன அப்போது இவங்க எல்லாருமே முஸ்லீம்களாக தான் இருந்திருக்காங்க, இவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. பைபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஈசா நபி சொன்னதே கிடையாது. பைபிள்லேயே இவங்களுடைய இது வருது பாரு, இது வந்து திருத்தூதர் பணிகள். இது வந்து வார்த்தை வந்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 2வது அதிகாரத்தில் 41, 44, அப்புறம் அதுலேயே அப்போஸ்தலர் நடபடிகள்லேயே 4வது அதிகாரம் 32 வசனம். இந்த வசனங்களை படிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். யாருடைய வார்த்தை? அதாவது பவுல் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு பின்னாடி. இது வந்து பின்னாடி நடக்கிற விஷயம். அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு. இது ஹதீஸுன்னு வச்சுக்கோயேன், அது குரானு, இது ஹதீஸு. அதில் அவர் சொல்கிறார், அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்திருக்காங்க அந்த டைமில். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளும் பொதுவாய் வைத்திருந்தனர். அவங்க எப்படி இருந்தாங்களாம், எல்லா பொருளுமே இது என்னது உண்ணுதுன்னு சொல்லலையாம். அந்த 3000 பேரும் இது எல்லாமே எங்களுக்கு நம்மளுது. எப்படி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் பங்கு போட்டுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்களாம். அவங்களோட பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கை கொண்டோர். இது அரபியில் சொல்லு, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. எங்கே இருக்குது கிறிஸ்தவர்கள்? அவங்களுடைய ஒரிஜினல் நேம் என்ன? குரான் என்ன பொய்யா சொல்லுது? என்ன பேர் இருக்கு? நம்பிக்கை கொண்டவர்கள். சூரா மூமின் எடுத்து பாரு, அது பேர் என்ன? நம்பிக்கை கொண்டவர். இப்போ நம்பிக்கை கொண்டவர் ஒன்றா இருப்போம். எல்லாம் நாடினால் என் உள்ளத்தில் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குதா எனக்கு தெரியல, இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இருந்துச்சுன்னா எல்லாம் ஆக்கட்டும். அந்த மாதிரி நம்பிக்கை கொண்ட மக்கள். அடுத்தது பாரு 44:32 அவர் சொல்கிறாரு, இதுவும் வந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் தான். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். ஈசா நபி என்ன சொல்லிட்டு போனார்? உனக்கு என்ன விரும்புறியோ அடுத்து தானே விரும்புன்ட்ருக்கார்ல. இப்போ இவர் என்ன பண்ணிட்டார்? இது என்னது ஒன்றுதுன்னு என்ன இருக்குது? எனக்கு குளிர்ச்சுன்னா உனக்கும் குளிரும், வா ஆளுக்கு பாதி போத்திக்கலாம். எனக்கு பசிக்குன்னா உனக்கும் பசிக்கும், நீ 6 வாய் நான் 1 வாய் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க நம்பிக்கை கொண்ட மக்கள். இது 4:32 நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர், அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, அது எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. யாரும் வந்து இந்த ஷர்ட் யாருதுப்பா, எல்லாம் நம்மளுக்கு தாங்க. அப்போ இந்த பெட்ஷீட் யாருதுப்பா, நம்மளுக்கு தாங்க. அப்போ இங்கே பேரிச்சம்பழம் கிடையாது யாருதுப்பா, எல்லாம் நம்மளுக்கு தாங்க. அங்கேயும் பேர் என்ன? நம்பிக்கை கொண்டு. இது 4வது அதிகாரத்தில், இது 2வது அதிகாரத்தில். காலம் கடக்குது. அப்போ ஊருக்குள்ளே அவங்களுக்கு பேர் என்ன? மூமின்கள். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, பிலீவர்ஸ். பவுல் இருக்கிறார் பார், இவர் தான் வந்து நடுவில் என்ட்ரி கொடுக்குறாரு. 9வது அதிகாரத்தில் 27 அவர் என்ன சொல்கிறாரு? பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். 9:27 இந்த பவுலுங்கிறவர் என்ன பண்ணுறாரு? நான் ஆண்டவரை பார்த்தேன், என் கனவுல வந்தார், எல்லாம் லைவில் வந்தார், ஏதோ ஒன்று. இன்னைக்கு பால்தேனகரன்னு சொல்லுவார் பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரும் முன்னாடி இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசு என்னிடம் பேசினார். இப்போவும் சொல்கிறாங்க, சரியா? உண்மையா பொய்யா அவங்களுக்கு தான் வெளிச்சம். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா உங்கள் மார்க்கத்தில் நான் தலையிட முடியாது. அப்போது இவர் தான் கேன்வாஸ் வந்து அது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள்ங்கிறது ஒவ்வொரு அத்தியாயம் அப்படியே கடந்தே வருது. 2வது அத்தியாயத்துலேயும் 4வது அத்தியாயத்திலும் அவங்களுடைய பேர் மூமின்கள்னு இருக்குது. 11வது அத்தியாயம் வரும்போது, அதாவது அந்த பவுல் வந்து அந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது அவரை கண்டு
அந்தியோக்கியாவுக்கு அழைத்து சென்றார். அவர்கள் எல்லாமே இருந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள், யார்? இயேசுவின் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள். பைபிளில் சொல்லுது. ஈசா நபிக்கு கிறிஸ்தவம்னு என்னன்னே தெரியாது. இப்படி தான் இருக்கும். ரசூல்லாக்கிட்ட போய் நீங்கள் போய் ஜமாத்துகளை பற்றி பேசினா என்ன, ஜமாதா யாரையா நீங்கள், யார் பாஸ் நீங்கள்லாம் அப்படிம்பார். இது திருத்தூதர் படகுல 11:26. அந்த கிறிஸ்தவர்கள் கூட அந்த பெயர் கொடுத்தவங்க யார் தெரியுமா? அவங்க வச்சுக்கல தன்னுடைய பெயர் இதுதான்ட்டு. வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிலை வழிபாடு பேகனிஸ்ட் இருந்தாங்க அன்றைக்கி. இந்த டாவின்சி கோடு படம் பார்த்துருக்கியா? பேகன்ஸ் இருப்பாங்க அதான் ரோமன்ஸில். அதாவது அங்கே சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் இந்த கும்பலை பார்த்து, இந்த 3000 பேர் 4000 பேரை பார்த்துட்டு இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்கள, அவங்க போகும்போது யாருப்பா அது அப்படின்னா, அவங்களா இந்த கிறிஸ்து இருந்தார்ல அவருடைய சீடர்கள், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்டின்ஸ் அவங்க அப்படின்ட்டாங்க. கிண்டலாக சொன்னது அது. நம்மளை பார்த்து முகம்மதியர்கள்னு நம்மளை சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளாம் துலுக்கன்க அப்படிம்பாங்க. இது கிண்டலாக சொன்னது. இதுவே நமக்கு பேராக வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? நம்முடைய பேர் என்ன? குரான் சொல்லுது, உங்களை முஸ்லீம்கள் என்று நான் பெயரிட்டேன். அப்போ இங்கேயும் பைபிள் என்ன இருக்குது? நம்பிக்கையாளர்கள். அது குரான் கிறிஸ்தவர்களை பார்த்து முஸ்லீம்கள்னு சொல்லலை. ஏன்னா இன்னொரு பேர் சொல்லுது. என்ன பேர்? நசாராக்கள். நசாரா அப்படின்னா என்ன? அன்சாரி. யார்? நுஸ்ரத் அப்படின்னா உதவி செய்வது. அந்த குரான்லேயே அடுத்த இதில் வரும், யாரா எனக்கு அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார் அப்படின்னு ஈசா நபி கேட்பாங்க. சூரா சஃபில் வரும், அது 61 அத்தியாயத்தில். அப்போது இந்த 12 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாவுடைய உதவியாளர்கள், அன்சாருல்லா. என்னது? நாங்கள் யார்? அன்சாருல்லா, நாங்கள் உதவி செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால் அல்லாஹ் என்ன திரும்ப சொல்கிறான், இன்றைக்கும் அவங்கள கிறிஸ்தவர்களை எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நசாராக்கள்னு நல்லா பேசுகிறான். என்ன சொல்கிறான்? எந்த டைமில் அவங்களுடைய ஈமான் உச்சகட்டத்தில் இருந்துச்சு அந்த கட்டத்தில் தான். அப்போ அதை கண்ணியப்படுத்துகிறான், அதை நினைவுபடுத்துகிறான். நீங்கள் தானே ஈசா நபிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் தானே ஈசா நபிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே என்னுடைய தூதர் வந்தாலும் இயேசுவுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த உயர்வான பெயரை சொல்லி தான் இஸ்லாம் கூப்பிடுது. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது சிலை வணங்கிகள் உங்களுக்கு கொடுத்த பெயர். கிறிஸ்தவர்கள்ங்கிறது இயேசு உங்களுக்கு கொடுத்த பெயரோ என்ன கர்த்தர் உங்களுக்கு வச்ச பெயரோ கிடையாது. இது இதை புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் புகாரியில் ஒரு ஹதீஸு 7050 7051. அந்த இடத்துல ஈசா நபி என்ன சொன்னார்? எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார்ல. இதே தான் ரசூல்லா சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? மறுமை நாளில் எனக்கு பிறகு தம் மார்க்கத்தை மாற்றிவிட்டவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக என்று நான் கூறிவிடுவேன். என்னது? இயேசுவே இயேசுவேன்னு வருவாங்களோ அதே மாதிரி ரசூல்லாவே அல்லாவுடைய தூதர்னு வருவாங்க. மோஸ்ட்லி அல்லாவுடைய ரசூல்லாம் பார்க்குற பாக்கியம் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது வேறு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்கிறாங்க. ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். மக்களே, நீங்கள் மறுமையில் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாகவும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுகிறார். முழு நிர்வாணமாக அல்லாஹ் முன்னாடி நிற்கப்படுவோம். யார்? சாதாரண மனிதர்கள், நபிமார்கள் எல்லாரும். ஆனால் நபிமார்கள் நமக்கு முன்னாடி ட்ரெஸ் கொடுக்கப்பட்டுருவாங்க. புரியுதா? கண்ணியமானவர்கள்லாம் அது முன்னாடி போயிடுவாங்க. எழுதப்பட்ட ஏடு சுருட்டுவது போல் வானம் சுருட்டப்படும். இதெல்லாம் சொல்லிட்டு அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படும் முதல் நபர் இப்ராஹிம் அவர்கள் தான். இப்போ நான் சொன்னல, இப்ராஹிம் நபிக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். அப்போது யார் நபிமார்கள் நம்பர் 1? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூல்லா கூட அதுக்கப்புறம் தான். அப்போது ரசூலுல்லாவை விட இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் முன்னுரிமை கொடுக்குறான். அப்போது ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. இந்த சீனு சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, என் சமூகத்தாரில் சிலர் கொண்டு வரப்பட்டு இடப்பக்கத்தில் உள்ள நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அப்போது நான் சொல்வேன், என் இறைவா, இவர்கள் என் தோழர்களில் சிலர். இவங்க சஹாபாக்கள், என் கூட இருந்தவங்க, என் கூட சில போர்களில் கலந்துக்கிட்டவங்க. என்ன இவங்க? எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் யாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்.
நான் ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசும்போது இருந்தவங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மீனிங். அதுக்கு புரியுதா? சில பேர் முட்டு வேறு முட்டு கொடுப்பாங்க, உங்கள் முட்டில் தூக்கி வேறு பக்கம் எங்கேயோ கொண்டு போயிருங்க. அதற்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின் என்னவெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று கூறப்படும். ரசூலா பார்த்து சொல்லுவாங்க, என்ன ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறீங்க? ஃபுல் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் வந்ததுக்கப்புறம் 1400 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க என்ன ரூட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியுமா? இதுதான் மீனிங்கு. புரியுதா? அப்போ அவர் உடனே ஈசான் அவர் என்ன சொல்கிறார் ரசூல்லா, அப்போது நான் நல்லடியார் ஈசா நபி சொன்னதை போன்று நான் அவர்களுடன் இருந்த வரையில் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். நீ என்னை திரும்ப அழைத்து கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய் என்று பதிலளிப்பேன். அந்த குர்ஆன் ஆயத்து இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். இது ஹதீஸ். இது ஈசா நபி சொன்ன சேம் டயலாகு நான் அடித்து உங்களை கழட்டி விட்டுருவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். எங்கே என்னுடைய உம்மத்து சொர்க்கத்து, அதாவது தொழுகையுடைய இது இருக்கும், நெத்தி இருக்கும், அடையாளம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஹவுலுல் கௌசருக்கு வருவாங்க. அங்கேயும் இதே வாசகம் இருக்குது சில இடங்களில். ஹவுலுல் கௌசரில் தண்ணி குடிக்க வரும்போது அந்த ஒழுவுடைய அடையாளங்கள் கொண்டு அவங்கள அனுமதிச்சிருவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பேரிகார்டை செக் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பேரிகார்டு ஒரு மலக்கு வச்சுருப்பார். அவர் என்ன பார்ப்பார்னா, அவர் ஒழுவுடைய அடையாளம் பார்க்க மாட்டார். அந்த செகண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஒழு இவங்ககிட்ட தொழுகை நோன்பு சரியாக இருந்துச்சு, ஆனால் தீன் வேறையா இருந்துச்சு, ஃபில்ட்ரு பண்ணேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ தான் ரசூலா இப்போ இந்த ஹதீஸில் எப்படி வரும்னா, இவர்கள் தங்கள் குதிகால்களின் வழியே தம் மார்க்கத்திலிருந்து வெளியேறி கொண்டு தான் இருந்தார்கள் என்று கூறப்படும். ரசூலா பார்த்து சொல்லப்படுவாங்க. இவங்க எப்படி போனாங்க தெரியுமா? அதாவது இந்த திரும்பி போகிறதுக்கு கூட ஒரு அந்த ரூட்டு மாறுறதுக்கு யூட்டன் போடுவாங்க தெரியுமா? காரில் போகிற அந்த ரைட்டு விட்டேன்னா போயிட்டு எங்கே டிவைடர் இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பிட்டு அப்படி மறுபடியும் இதில் போகிறதில்ல, அப்படியே ரிவர்ஸில் வர்றது, ரிவர்ஸ் கேரில் போட்டு. அதான் சொல்கிறேன், இப்படி குதிகாலில் இப்படி பின்னாடி வந்தாங்க இவங்க. யாரை பார்த்து சொல்கிறேன்? 30 வருஷத்தில் நடந்துச்சு பாஸ், செக் பண்ணி பாருங்க பாஸ், அந்த பாஸ் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க பாஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாஸ், கூட எழுப்பப்படுவீங்க பாஸ். ஒன்று ரசூலோடைய தீனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கூட்டத்தோடு எழுப்பப்படுவீங்க. இந்த கூட்டம் எங்கே போகுதோ அந்த கூட்டத்தோடு நீங்களும் போவீங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க, என் கூட சஃப்பில் கால் வைக்கும்போது இப்படி வச்சுருந்தாங்க, நான் இப்படி போனதுக்கப்புறம் இப்படி 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 பின்னாடி போயிட்டாங்க, மறுபடியும் ஜாஹிலியத்து போயிட்டாங்க. ஜாஹிலியத்து யாரை தொடங்கி வச்சா, யார் கிசாஸ் கேட்டா? குர்ஆன் ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு லா அண்ட் ஆர்டர், ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம்மு, ஒரு பனிஷ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஐயாமுல் ஜாஹிலாவுடைய குற்றவியல் சட்டப்படி நாங்கள் தான் பழி தீர்ப்போம், எங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டது யாரு? அதன் மூலமாக எத்தனை கோடி உயிர்கள் இன்று வரைக்கும் மனித உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் பொறுப்பு யார்? 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போர் எல்லாமே உங்கள் கேட்டகரியில் தான், உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வரும். இந்த ஹதீஸு நினச்சிங்க, ஹதீஸ் பாலவினன்றீங்க. புகாரி 4625, 4740, 6526, 6572, 6582, 85, 86, 7049, முஸ்லீமில் 365, 4247, 4250, 4259, 5104. இதெல்லாம் ரசூல்லாவும் இதே தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால் புரிஞ்சிங்க, நீங்கள் ரசூல்லாவை லவ் பண்ணுறதோ இவங்க ஜீசஸை லவ் பண்ணுறதோ காப்பாற்றாது. ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ரசூல்லா. நீங்கள் அல்லாவை லவ் பண்ணுங்கள், நீங்கள் அல்லாவுடைய ஷரியத்தை லவ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள் ஆப்ஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் 2 ஆயத்து, அல்லாஹ் 2 ரிவீட், அவ்வளோதான்.
முடிஞ்சிச்சு, இனிமேலாம் உங்கள்கிட்டலாம் கசகசன்னு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன அட்வைஸ் பாருக்கு, அட்வைஸு 2 வசனம் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பனி இஸ்ராயேல், கிறிஸ்தவர்கள், பனி முஹம்மத், ஆஃப்டர் ரசூலுல்லாவுடைய உம்மத்து, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஈசா நபியுடைய உம்மத்து. செல்ல குட்டிகளா கன்னி குட்டிகளா எல்லாரும் வந்துடுங்க ஒட்டுக்கா நின்று எல்லாம் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் கூறுவான், உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கக்கூடிய நாளாகும் இது. வேஷம் போட்ட எது ஃபாய்தான்னு பார்த்த, எங்கே இருந்தால் பெனிஃபிட்டுன்னு பார்த்த, எவனுக்கும் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. உண்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒத்துக்கணும். இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மை யூஸ் ஆகும். நான் கேட்குறேன், உண்மையை ஒத்துக்கிறதுல மனுஷனுக்கு அறிவு இருக்கிற எவனுக்காவது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இது மைக்கு, இதுக்கு பேர் உண்மை. இது கழுதன்னா பொய். இது தொப்பி, இதுக்கு பேர் உண்மை. என்ன இது தங்க கிரீடம் அப்படின்னா பொய். இது லைட்டு, இது ஃபேனு. ஒரு 1,00,000 உதாரணம் சொல்லட்டா? உண்மைன்னு தான் சொல்லணும். ஒரு கார் நீங்கள் நிறுத்திட்டு போகிறீங்க, பக்கத்தில் ஒருத்தன் லவுட்டிட்டு போயிட்டான், எங்கே என் காரு அப்படின்னா, காக்கா உஷு அப்படின்னா இது உண்மை. அதே உலகத்தில் உண்மை எல்லாரும் விரும்புகிறோம்ல, எல்லாருக்கும் பிடிக்கும்ல, எல்லாரும் தனக்கிட்ட உண்மையை தான் பேசணும்னு நினைக்கிறோம்ல. பொண்டாட்டிக்கிட்ட பர்ஸில் 50,000 கொடுக்குறீங்க, வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டி ஒரு 0 மைனஸ் பண்ணிட்டா, 5,000 தான் கொடுத்தீங்கன்ட்டீங்க. இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு மறதி ஜாஸ்தி அப்படி. நல்லா தெரியாதா இவ்வளோ பெரிய கட்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கு இத்துளுண்டுக்கும்? எழுதுறதுல வேணால் ஒரு 0 விடலாம், கவுண்டிங்கில் ஒரு 0 விட்டால் எவ்வளோ பெரிய 95% ஒரு பக்கம் இருக்கும், 5% ஒரு பக்கம். உண்மை யாருமே விரும்புவோம்ல, அதுதான் எல்லாம் சொல்கிறேன். உண்மைடா, வேறெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா. பைபிளுடைய ஃபஸ்ட்டு ஆதியாகம் எடுத்துப்பார், வானம் பூமி யார் படைச்சாருன்ட்டு எடுத்து பாருங்க. ஆதியாகம் எடுத்துப்பார், கர்த்தர் படைச்சாருன்னு இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? குரானோட உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? குரானும் அதான் சொல்லுது நான் தான் படைச்சேன்ட்டு, பைபிளும் அதான் சொல்லுது நான் தான் படைச்சேன்ட்டு. இப்போ ஸ்டார்டிங் ஒத்துக்குங்க, எண்டிங்கும் ஒத்துக்குங்க, வேலை முடிஞ்சது. ஈசா நபியோ சொல்கிறாரு, என்கிட்ட என்னை ஆண்டவர்னு சொல்லாதீங்கன்ட்டு. இப்போ இங்கே நீங்கள் தான் கடவுள் போங்க. உண்மை இது. உங்களுக்கு அந்த உண்மை பிடிக்கலையா? உங்களுக்கு அது இங்கே உண்மை மட்டும்தான் பயனளிக்கும். நாங்கள் ஈசா நபியோட உண்மையாக நடந்துக்குவோம், அவரை மதிப்போம், அவருடைய போதனைகளை எங்களுடைய உயிருக்கு மேலாக நினச்சி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு விருப்பத்திற்குரியவரோ, நேசத்துக்குரியவரோ, பின்பற்றக்கூடியவரோ, தலைவரோ, அதை விட ஒரு கடுகளவு கூட ஈசா நபி குறைந்தவர் அல்ல. எல்லா இறை தூதர்களும் எங்களுக்கு சமமானவர்கள். வேணும்னா இந்த உலகம் பார்க்க தான் போகுது. நாளைக்கு ஈசா நபி வரும்போது உங்களை விட நாங்கள் அவருக்கு எவ்வளோ உறுதுணையாக நிற்போம் அப்படிங்கிறது நீங்கள் உலகத்தில் பார்க்க தான் போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன அவருக்காக, அவருடைய ஒரு உத்தரவுக்காக அவர் எதை கேட்டாலும், செல்வங்களை கேட்டாலும், அங்கே எங்களுடைய எல்லாத்தையும் அவருக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக தயாராக இருக்கும். அவருடைய அதாவது சொல்கிறோம், அவருடைய கழுவுறக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவருடைய சேவகராக மாறுறதுக்கு தயாராக இருக்கும். சில வஹாபிகளுக்கு வேணால் காண்டாகலாம், கழுவுறது இஸ்லாத்தில் இல்லைன்ற பிரச்சனை இல்லை. அவர் கழுவு விட்டார்னா கழுவுவோம், அவர் வேணார்னா விட்டுருவோம். சரியா? ரொம்பலாம் தௌஹீத் பேசாதீங்க, அது நாங்கள் பார்த்துக்குறோம். அது ஈசா நபி நாங்களும் டீல் பண்ணிக்கிறோம். நீங்கள் நடுவில் இங்கெல்லாம் ஈசா நபிக்கு ஷரியத் சொல்லித்தர அளவுக்கு இது வேண்டாம். சரியா? அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கக்கூடிய நாளாகும் இது. இத்தகையோருக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் உண்டு. சுவனங்களில் பல வகை இருக்குது. கீழே ஆறு ஓடிட்டுருக்கிற சுவனம்ங்கிறது தனி. பள்ளிப்பாளையத்துலேயும் ஆறு இருக்குது, புரியுதா? பெருமாள் மலையிலையும் ஆறு இருக்குது. அங்கே ஓடுற ஆறு வேறு, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறது வேறு. அதில் குளிக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி
இருக்கிற மாதிரி அந்த ஃபால்ஸு அதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆறு. அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இதுதான் லைஃப் செட்டில், ஒன் டைம் செட்டில். அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி கொண்டான். இந்த மாதிரி உண்மை பேசுனாங்க பாரு, அவங்க திருப்தி கொண்டாங்க. அவர்கள் இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை என்ன இருக்குது, வ ரஸி அல்லாஹு அன்ஹும் வ ரஸூ அன்ஹு. அப்போ ரஸி அல்லாஹு அன்ஹுங்கிறது வெறும் சஹாபாக்களுடைய பட்டப்பெயர் கிடையாது. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த பேர் தான், ரஸி அல்லாஹு அன்ஹு. அவர்களும் அல்லாவை பற்றி திருப்தி கொண்டார்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். இதுக்கு நிகரான வெற்றி எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? பாரதி ராஜா அவ்வளோ பெரிய டைரக்டரு, பையன் செத்து போயிட்டாரு, ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல. ஹீரோவாக்க பார்த்தாரு, பாடகராக பார்த்தாரு, டைரக்டராக பார்த்தாரு, போயிடுச்சு உலகம். என்ன இருக்கு? இப்போது சகோதரர் ஒருத்தர் தாரிக்குன்னு சொல்லிட்டு அவர் செத்தார். அவர் கிறிஸ்தவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், அருமையான பைபிள் பிரச்சாரகர். என்கிட்ட ஃபோன்லேயும் பேசினார். ஒரு நாள் நேரில் சந்தித்து பேசலாம் அப்படின்னாரு. என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவர் ரொம்ப இதானார், சந்தோஷப்பட்டார். பார்த்து பேசலன்னாரு. இந்த ரமலானில் மூத்தாயிட்டார். சரியா, வயசுலாம் கம்மி தான், போயிட்டே இருக்கான், வரவங்க வந்துகிட்டே இருக்காங்க, போகிறவங்க போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் வெற்றி, இதுதான் நிலையானது. புரியுதா? உழைக்காமல் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது. இங்கே எந்த வரலாறு எடுத்து பாரு, சஹாபாக்கள் அவங்க பெண்டு நிமிந்துருங்கண்ணா. சஹாபாக்கள் என்ன நினச்சிங்க? 39 போர்கள் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பீரியடில் மட்டும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து 39 போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியடில். அதுக்கப்புறம் அதை விட பெருசு. கப்பல்லாம் பார்த்ததே கிடையாது, கப்பலில் போய் சண்டை போடுறாங்க. ரசூலா சிரிக்கிறாங்க. என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்குறேன், கப்பலில் போகிறாங்க அவங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒத்த பேரிச்ச பழத்தை வச்சு சூப்பிட்டுருக்குறோம். ஒரு ஒட்டகத்தில் வந்து 6 பேர் மாறி மாறி சவாரி பண்ணிட்டுருக்கோம். கப்பலில் போகிறாங்க. இந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உஸ்மான் காலத்தில் அந்த கப்பல் படை போச்சு. கப்பல் படை அந்த காலத்தில் நேவி, எங்கள் அமெரிக்கனு சூப்பர் பவர் தான் வச்சுருக்கு நேவி. ஒரு போர்னா என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு சஹாபி பெண்மணிகள் குழந்தைகள் எத்தனை தெரியுமா? ஃபாத்திமார்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? ஹசன் ஹுசேன் தான் தெரியும். 5 குழந்தைகள் ஃபாத்திமார்கள், 5ஓ 6ஓ வர மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் 10, 7, 8, 9, 5 எல்லா குழந்தை, அத்தனை குழந்தைய வச்சுட்டு போருக்கும் போவாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போகணும். 3 இருட்டில் தான் எந்திரிச்சு போவாங்க. போரில் கொண்டு போகிற இடத்துல வீட்டிலேருந்து நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடு, அந்த சாப்பாடு தான் கடைசி வரைக்கும். வழியெல்லாம் சமைக்கிறதுக்கெல்லாம் கேப் கிடச்சாச்சு, கிடைக்காம போச்சு. காஞ்சத்து ரொட்டி சுருட்டி வச்சுக்கணும். கடைசி ஆக 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 ரசூலா கேட்பாங்க, என்ன வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் 4 துண்டு 2 துண்டு எல்லாத்தையும் கொண்டாங்க, ஒரு இடத்துல போடுங்க. எல்லாட்ட பரக்கத் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இதில் பரக்கத் செய். மூடி வச்சுட்டு எடுத்துக்கங்கம்பாங்க. ஒவ்வொருத்தராக அள்ளுங்கம்பாங்க. அள்ளி 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 மறுபடியும் பேக் ஃபுல் பண்ணுவாங்க. இப்படி நடக்கும். கஷ்டம். உண்மை பேசுறதுங்கிறது உண்மையாளர்கள் அப்படின்னா சும்மா கிடையாது. எல்லாம் பக்ராலையெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரியா, கடைசி வசனம் முடிச்சிடலாம். அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து படைப்புகளின் பேராட்சி அல்லாஹ்வுக்கே உரியதாகும். மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். எல்லாம் என்னது? எல்லா ஆட்சியும் என்னது? நான் எல்லா சக்தி எனக்கு இருக்குது. உங்களை வச்சு நான் டெஸ்ட்டு பண்ணுறேன், உங்களை வச்சு நான் வேலை வாங்குகிறேன். உங்களில் யார் எனக்காக சிரமங்களை தாங்கி கொள்ள இருக்கிறீங்க, நான் டெஸ்ட்டு பண்ணுறேன். சிரமந்தான், எல்லாம் சிரமந்தான். தீன்னாலே எல்லாம் சிரமந்தான். சிரமத்தை தாங்குங்க, உடலை வருத்தி கொள்ளுங்கள். அதுதான் ரமலானுடைய டாஸ்க்கு. என்ன ட்ரைனிங் இது? தூக்கம் தள்ளுதா? தூங்காத. பசிக்குதா? சாப்பிடாத. ட்ரைனிங் ஏன் சாப்பிட்லன்னா செத்தாக போயிடுவேன், ஒன்றும் ஆக மாட்டேன். அதால் குழந்தைகள் எத்தனை நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க. சாரும் கிடையாது, நோம்பும் கிடையாது, நீயத்து தான்.
ஒரு குழந்தை சாண்ட்விச் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கான், வச்சுக்கிட்டு சுட்டிகிட்டு இருக்கான். ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தை அவர் வாங்கி பார்க்குறாரு, என்னையா இது அப்படின்னு பார்த்தா எல்லாம் இலை, பச்சையில் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி சும்மா அப்படியே ஷவர்மா மாதிரி ஒரு எதுலேயோ ஒன்று போட்டு சுற்றி ஒரு பேப்பர்லேயே எதுலேயோ போட்டு சுற்றி அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கான், ஏன்டா அழுவுறா தம்பி அப்படின்னா, வயிறு வலிக்குது, என்னால் தாங்க முடியல. என்னப்பா வயிறு வலிக்குது? சாப்பாடு இல்லை, அப்பா அம்மா செத்துக்கு அவ்வளோதான், அதெல்லாம் யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, அதெல்லாம் யாரும் இல்லை. இதே 2025 உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. டைம் கிடச்சா ஃபோனை நோண்டுறீங்க, டைம் கிடச்சா தீனை கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எல்லா கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, முடிவுரை ஒரு ஃபினிஷிங் டச்சப் கொடுத்துருவோம். ஏன்னா அது ஆல்மையாக முடிய போகுது. நாளை சில உபதேசங்கள் இது ஃபைனலாக இது பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, ஓவராலாக இப்போ இது வரைக்கும் 5 சூறாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். முதல் சூறா அல்லம் சூறா, அது கேள்வி. அந்த கேள்விக்கு அடுத்து 4 சூறா பதில். இந்த 4 சூறாக்களில் 2 ஜோடி சூறாக்கள், ரெண்டுமே மதனி சூறாக்கள், ஒரே சப்ஜெக்ட்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட பக்ராவும் ஆல இம்ரானும் ஒரு ஜோடி, அன்னிசாவும் அல்மைதாவும் ஒரு ஜோடி. இது 4மே மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா. குரானில் அதிகமான வசனங்கள் இறக்கப்பட்டது மக்காவில், 3இல் 2, அதாவது 66% மக்கா, 33% மதீனா. ஆனால் இப்போ நம்ம படித்ததில் அதிகமானது மதீனாவை தான் படிச்சிருக்கோம், மக்காவை டச் பண்ணல. இல்லை, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம மத குருமார்களுக்கு எல்லா சட்டத்திட்டங்களும் மதீனாவில் தான் இறங்கிச்சு. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். அப்போ மீதி 66% என்ன இருக்கு? அதுலேயும் மதீனாவிலையும் இப்போ எவ்வளோ வரலாறு பார்த்தோம், புரியுதா? இதெல்லாம் என்ன? மறுமையில் நடக்கிற விசாரணை. குரான் என்ன பேசு? குரானுடைய தீம் என்ன? குரானுடைய அந்த ரூஹ் என்ன, ஸ்பிரிட் என்ன, சென்ட்ரல் லைன் சொல்லுவாங்களா, அந்த மைய புள்ளி, அது என்ன? புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ பார்த்ததில் இந்த சூறாவில் என்னென்ன பார்த்தோம்? வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஷரியத் ஒன்று இருக்குது, நன்மை தீமைன்னு முடிவு பண்ணுற ஒருத்தன் இருக்கான். என்ன? அது முழுமையாக கிட்டத்தட்ட இந்த சூறாவில் முடிக்கப்பட்டது. இனி சட்டத்திட்டங்கள் ரொம்ப குறைவாகத்தான் நீங்கள் கேள்விப்படுவீங்க. இனி இப்போ வந்து அது பால் குடிக்கிற சட்டம், தலாக் சட்டம், சொத்துரிமை, அது இது இனிமேல் எல்லாமே கம்மியாயிரும். ஏன்னா சட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி முடிச்சாச்சு. வேதமுடையர்கள் மீது சார்ஜ் ஷீட், ஃபுல் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணி தாக்கல் பண்ணியாச்சு. அவர்களுடைய மேஜர் பாவங்கள், பெரும்பாவங்கள், அவங்களுடைய சின்ன சின்ன பாவங்கள் இல்லை, பெரும்பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டாச்சு. அவர்களுடைய அக்கீதாக்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க பெரிய அக்கீதாவில் தப்பு பண்ணாங்க, புரியுதா? அல்லாவுடைய செல்ல பிள்ளைன்னு அவங்க நம்பினாங்க, அது ஒரு தவறு. இவங்க வந்து அல்லாவுடைய மகன்னு நம்பினாங்க, இது தவறு. இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டது. அவங்களுக்கும் அழகிய முறையில் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்? ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவும் வாங்க சேர்ந்து வேலை செய்யலாம். இப்லீஸும் அவங்க கூட்டமும் உக்கரமாக வேலை செய்கிறாங்க. அவங்க கூட அவங்களுக்கு தேவைப்படுது, மேன் பவர் ஃபுல்லாக தேவைப்படுது. நீங்கள் வாங்கங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷைத்தானுடைய ஃபோர்ஸில் போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அவர்களின் வரலாற்று திரிப்புகள் சரியாக விளக்கி கூறப்பட்டது. வரலாற்றில் அவங்க என்ன பண்ணாங்க? பொய்யா சில விஷயங்கள், அதாவது முக்கியமான ட்விஸ்டிங் போய் அந்த வரலாற்று நிகழ்வை வச்சு தான் அவங்க நிறைய பொய்களை, நிறைய விஷயங்களை கட்டமைச்சிருந்தாங்கன்னா அந்த வேறே வெட்டிடுவான்ல. ஈசா நபி வந்து எப்படி பிறந்தார் தெரியுமா? அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிறக்கல, ஜிப்ரீல் வந்தார், பிறக்க வச்சார், அவ்வளோதான். மூசா நபி எங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார்? ஆமாம்மா, ரொம்ப பாசமாக இருந்தார், சாவடிச்சிருவேன்னார். உங்கள் மேலே கொலகானில் இருந்தார். தாவூத் நபி தான் எங்க? ஆமாம்மா, எது திட்டு வாங்கினீங்களா? அந்த தாவூத் நபியா? நாங்கள் அல்லாவுடைய செல்லப்பிள்ளைகள் அப்படின்னு. அல்லாவுடைய செல்லப்பிள்ளை எப்படி? அந்த ஊருக்குள்ளே போக மாட்டேன்னு சொன்னீங்களே, அவங்க தானே. 40 வருஷத்தில் நீங்களாம் செத்து போயிடுவீங்கடா நாங்களா, உங்கள் குழந்தை தான் போகும், உங்களில் ஒருத்தங்க கூட ஜெருசலத்தை பார்க்கவே மாட்டீங்க வாழ்க்கையில். என்னங்க அந்த
அந்த பனி இஸ்ராயேல் தானே, அந்த செல்லப்பிள்ளைகள் தானே. அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்புறம் அவங்களுடைய அந்த 2000 ஆண்டு பதவி பறிக்கப்பட்டுருச்சு சொல்கிறான். இனி நீங்கள் லீட் பண்ண முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லீட் பண்ணுவாங்க, அவங்களுடைய சஹாபாக்கள் லீட் பண்ணுவாங்க, அரபுகள் லீட் பண்ணுவாங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். கடைசியாக அந்த அரபுகள்கிட்டருந்தும் உம்மத்து பறிக்கப்பட்டு அதுவும் இந்த சூறாவிலே இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இனி நான் யாரையும் பார்க்க மாட்டேன்பா. நீங்கள் இப்ராஹிமுக்கு பிறந்தீங்களா, இசாக்குக்கு பிறந்தீங்களா, யாக்கூபுக்கு பிறந்தீங்களா, யூசுஃபுக்கு பிறந்தீங்களா, இப்ராஹிமுடைய ஷரியத்து இதை எவன் ஃபாலோ பண்ணாலும் சரி, சைனாக்காரனாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி ப்ரௌன் கலரு இந்தியாக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழனாக இருக்கட்டும், காஷ்மீரியாக இருக்கட்டும், இலங்கைக்காரனாக இருக்கட்டும், பாகிஸ்தான்காரனாக இருக்கட்டும், என்ன மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், எல்லாரும் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள். ஓப்பன் என்ன சொல்கிறது, ஓப்பனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான்ல. இப்ராஹிம் நபியுடைய வேலை யார் செய்கிறானோ அவன் தாண்டா வாரிசு, போட முடிஞ்சு போச்சு. சும்மா இப்ராஹிம் நபியுடைய பிளட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன அவர் என்ன கொடுப்பாரு, டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் இன்னைக்கு கிடையாது. டிஎன்ஏ கொடுத்த மரியாதை முடிஞ்சு போச்சு. 2000 வருஷம் இந்த டிஎன்ஏக்கு மரியாதை கொடுத்தான்ல, இசாக் நபியுடைய டிஎன்ஏக்கு. இப்ராஹிம் நபியுடைய இந்த டிஎன்ஏக்கு ஒரு மரியாதை கொடுத்தான், இந்த டிஎன்ஏ துரோகம் பண்ணிச்சு. இப்போ இந்த டிஎன்ஏக்கு மரியாதை கொடுத்தான், இந்த டிஎன்ஏ இன்றைக்கி அதை விட கேடு கட்டு துரோகம் பண்ணிச்சு. இப்போ டோட்டலாக என்ன பண்ணிட்டான், நோ டிஎன்ஏ, ஓப்பன், ப்ரூஃபே வேண்டியதில்லை, விரும்பியவர்கள் செய்யலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்ராஹிம் நபியுடைய இன்சியலை யார் வேணாலும் போட்டுக்கலாம். இனிமேல் நம்மளும் இப்ராஹிம் நபியுடைய இன்சியலை உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம். நம்ம லீ டிவி ஒரு அட்வைஸும் சொல்கிறேன், இனிமேல் ஐ லவ் முகம்மது, ப்ராஃபட் முகம்மது அப்படின்னோடனே இவனுங்களுக்கு காண்டாகுது. கிறிஸ்தவர்கள் ஐ லவ் ஜீசஸ் போட்டால் யூதர்கள் காண்டாகுது. எதுக்கு வம்பு, பேசாமல் ஒன்று பண்ணுவோம், வி ஆர் ஆப்ரஹாம் சன், நாங்கள் இப்ராஹிமுடைய மக்கள் அப்படின்னு ஒரு டிஷர்ட் அடிப்போம், முடிஞ்சது. இப்ராஹிம் நபி எவனும் திட்ட முடியாது, யாருமே திட்ட முடியாது, இந்துக்கள் முதற்கொண்டு. நான் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் திட்டுவான், நான் ஒரு யூதர்னு சொன்னால் திட்டுவான், நான் ஒரு கிறிஸ்டின்னு சொன்னால் திட்டுவான். நான் இப்ராஹிம் நபியோட மகன்னு சொல்லு, எவனும் திட்ட மாட்டான். இப்ராஹிம் நபியை ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு யூனிட்டி கொண்டு வந்துடுவோம், சரியா? இப்ராஹிம் நமக்கு தான் சொந்தம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் இவங்களுக்கோ அவங்களுக்கோ சொந்தம் கிடையாது. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்ராஹிம் நபியுடைய இது இருக்குது. அரபிக்கு ஸ்டைலில் அடித்தாலும் சரி, அது வெஸ்டர்ன் ஸ்டைலில் அடித்தாலும் சரி, அது மாதிரி ஒரு டிஷர்ட் அடித்து விடுங்க. ஸோ இவ்வளோ தான் அல்மாய்தாவுடைய அந்த, அதாவது எனக்கு தெரிஞ்ச போதனைகள். அல்மாய்தாவில் இவ்வளோன்ட்டு இல்லை, அல்மாய்தாவில் இன்னும் நிறைய இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் எடுக்க முடிஞ்ச விஷயங்கள். இனி அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் அல்-அன்ஆம் அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிஞ்சு மறுபடியும் தொடங்குவோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முடிஞ்ச வரைக்கும் விரைவில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடுகளை பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.